இன்றைய நிகழ்வின் சிறப்புரையாளரான பேராசிரியர் முனைவர் வே. மாரப்பன் அவர்களை தமிழால் வரவேற்கின்றேன். தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் முனைவர் க. சுபாஷினி அவர்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். இணைய வழியிலும் முகநூலிலும் இணைந்துள்ள தமிழ் அன்பர்களை இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய உரை தலைப்பு உலக நாகரிகங்கள் ஒப்பீடு. இந்நிகழ்விற்கான நோக்க உரை வழங்க வருமாறு தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் க. சுபாஷினி அவர்களை அழைக்கின்றேன். நன்றி இறைவாணி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இன்றைய சிறப்புரையாளர் அவர்களுக்கு எங்களது இனிய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமின்றி இன்றைய நிகழ்ச்சியில் நேரடியாக ஜூம் வழியாகவும் மற்றும் பேஸ்புக் வழியாகவும் உலகின் பல பகுதிகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கவிருக்கின்ற தோழர்களுக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் இனிய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு 2 வாரங்களுக்கு ஒரு முறை நாம் வரலாறு தொடர்பான பல்வேறு விஷயங்களை கலந்துரையாட பேராசிரியர்களும் சிறப்பாக துறைகளில் துறை சார்ந்த சிறப்பு அனுபவம் பெற்றவர்களும் அழைத்து நாம் உரையாற்ற வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு பேராசிரியர் மாரப்பன் அவர்கள் வந்திருப்பது நமக்கு எல்லோருக்குமே ஒரு சிறப்பு தான். ஏனென்றால் அவருடைய ஒரு பேராசிரியராக இருந்து மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் என்று ஒன்றை அமைத்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்களையும் தனது ஆய்வுகளையும் பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் இது அமையும் என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த தலைப்பு மிகவும் சிறப்பானது. இந்த வகையில் என்று சொன்னால், அதாவது தமிழ்நாட்டு எல்லைக்குள் மட்டுமே என்று இல்லாமல் உலகம் முழுவதும் பல்வேறு வகையான ஆய்வுகள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றன. இப்ப வரலாறு தொல்லியல் என்று நாம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் புதிய கண்டுபிடிப்பு என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்ப archaeology.org என்ற வலைப்பக்கத்தை நாம் பார்த்தோம் என்றால் உலகின் பல மூலைகளில் நடந்து கொண்டிருக்கின்ற அகழாய்வுகள், அங்கே கண்டெடுக்கப்படுகின்ற பொருட்கள், அவை உடனுக்குடன் ஆய்வு செய்யப்பட்டு அவை கார்பன் டேட்டிங் அனாலிசிஸ் செய்யப்பட்டு அவை எந்த காலத்தவை என்று சொல்லப்படுகின்ற தகவல்கள் எல்லாம் இன்று வெகு விரிவாக வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழ்நாட்டின் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கும் நாம் பண்டைய பல்வேறு நாடுகள் தொடர்பான ஆவணங்களை நாம் ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு என்பது தமிழ்நாட்டிற்குள்ளே மட்டுமே நாம் தேடக்கூடிய ஒன்றாக இல்லை. தமிழ்நாட்டிற்கு வெளியே இந்தியாவை கடந்து பல இடங்களில் என்று பார்க்கும் பொழுதும் நமக்கு கிரேக்க, ரோமானிய, அரேபிய, கிழக்காசிய நாடுகள் தொடர்பான ஆவணங்கள், குறிப்பாக சீனாவை சார்ந்த ஆவணங்கள், இந்தோனேசிய தீவுகள் சார்ந்த ஆவணங்கள் ஆகியன நமக்கு பல விஷயங்களை கூறுவதாக இருக்கின்றன. இப்ப மிக முக்கியமாக எனக்கு அடிக்கடி தோன்றுவது என்னவென்றால், இந்த கார்டோகிராஃபி என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறை, வரைபடம் தயாரித்தல் என்ற ஒரு கலை. இப்ப நம்முடைய அதாவது இந்த இந்திய நிலப்பகுதியின் மிக பண்டைய ஒரு வரைபடம் என்று நாம் பார்த்தோம் என்றால், தாலமியின் குறிப்புகளை வைத்துக்கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த பாய்டிங்கர் வரைபடம் என்ற ஒரு வரைபடம் நமக்கு மிக பழமையான ஒரு வரைபடமாக அது நமக்கு தெரிகின்றது. ஆக இப்படி பல வரைபடங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் அதன் வளர்ச்சியின் தொடர்ச்சியாக கூகுள் மேப் வரைக்கும் வந்திருக்கின்றோம் இல்லையா? ஆக இந்த வரைபடங்கள் எல்லாம் உருவாக்கியவர்கள் என்பது மட்டுமல்ல, அதை வைத்துக்கொண்டு கடல் பயணங்கள் செய்து இந்த நிலப்பகுதிகளுக்கு வந்து ஆசிய நிலப்பகுதிகளை கண்டுபிடித்து அந்த பகுதிகளில் தங்களது விரிவாக்கத்தை செய்து கொண்ட ஐரோப்பியர்களோ, சீனர்களோ அல்லது அரேபியர்களோ, வேற்று இனத்தவர்களோ, இவர்களுடைய வரலாற்றை நாமும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. அந்த வகையில் தான் இன்றைய தலைப்பு அமைகின்றது. பேராசிரியர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை இன்று வழங்கவிருக்கின்றார்கள். ஆக இந்த கருத்துக்களை கேட்ட பின்னர் குழுவில் இருப்பவர் அனைவருமே உங்களுக்கு தேவையான கேள்விகளுக்கு விளக்கங்களை பெற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். வரலாற்றால் நிறைந்தது இவ்வுலகம், அதை நாம் அறிய வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் இத்தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மாரப்பன் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். சென்னை மாநில கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் மாரப்பன் அவர்கள் இன்று நம்முடைய உலக நாகரிகங்கள் ஒப்பீடு என்ற பொருண்மையில் உரையாற்ற இருக்கின்றார். அவர்கள் தமிழக வரலாறு, இந்திய வரலாறு, உலக நாகரிகங்கள், மனித உரிமைகள் போன்ற பல்வேறு துறைகளில் ஆய்வு மேற்கொண்டு வருபவர். 20க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை UGC அங்கீகாரம் பெற்ற இதழ்களில் வெளியிட்ட சிறப்பிற்குரியவர். மனித உரிமைகள் ஒரு வரலாற்று பார்வை, ஒடுக்கப்பட்டோரின் உரிமைகள், மேலும் பல வரலாற்று நூல்களை எழுதிய சிறப்புடையவர். தற்போதும் அச்சில் தமிழ்நாடு சுதந்திர போராட்டம்,
வரலாறு முதல் திருப்பூர் முனிக்கால், நவீன வரலாறு போன்ற நூல்கள் அச்சாக்கம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மிக விரைவில் அவருடைய படைப்புகளை நாம் எதிர்பார்க்கலாம், வாசிக்கலாம். கல்லூரியில் பல பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக செயல்படுத்தி வருபவர். அரசாங்கத்தின் நான் முதல்வர் திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக பல திட்டங்களை திறம்பட செயலாற்றி வருபவர். இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற இருக்கின்றார். அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். சிறப்புரையை தொடர்ந்து கலந்துரையாடல் நடக்கும். ஐயா, நீங்க உங்க உரையை தொடங்கலாம் ஐயா. முதலில் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மரபு அறக்கட்டளையானது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருப்பதை நினைக்கும் பொழுது மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் சரியான நேரத்தில் உலக நாகரிகங்களை பற்றிய இந்த இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருப்பதற்கு உங்களுக்கு அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இது ரொம்ப சரியான நேரம் என்று நான் நினைக்கிறேன். உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு தேடலில் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நம் பகுதியில் நாகரிகம் என்பது நாகரிகம் இருந்திருக்கிறதா என்ற ஒரு தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அதை சுற்றியுள்ள வரலாறு மட்டும்தான் வரலாறு என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு அப்பாலும் வரலாறு இருக்கிறது என்று வரலாற்றை பற்றிய அவர்களுடைய தேடல்களின் மூலமாக கிடைத்தது. இப்போது வரலாற்றுக்கும் நாகரிகத்துக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வரலாறு என்பது காலங்காலமாக தொன்று தொட்டு வருபவற்றை பதிவு செய்து வருவது வரலாறு என்று நாம் சொல்லலாம். ஆனால் நாகரிகம் என்பது என்னவென்றால், ஒரு இடத்தில் ஒரு மனிதன் வாழ்கிறான், வாழ வேண்டும் என்பதற்காக அங்கே தனக்காக உருவாக்கி கொள்வதுதான் நாகரிகம் என்று கூறுகிறார்கள். தனக்காக, தன்னுடைய தேவைகளுக்காக அவன் உருவாக்கி கொள்கிறான். மனித இனம் பல்வேறு பரிணாமங்களை பெற்று வந்திருக்கிறது. அந்த பரிணாமங்களை பெற்று வந்திருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தன்னை உயிர் வாழ்வதற்காகவும், அதே போல அந்த உயிர் வாழ்ந்து அந்த குறிப்பிட்ட இடத்தில் மனமும் உடலும் அவனுக்கு அந்த இடம் பொருந்தி இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்காக தான் அந்த இடத்தில் அந்த மனிதன் தகவமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அவன் தன்னை சுற்றி தான் வாழ்வதற்காக உருவாக்கி கொண்டதுதான் நாகரிகம் என்று நாம் கூறுகிறோம். நாகரிகத்தை பற்றிய வரையறைகளில் இப்படி கூறுகிறார்கள். அப்படி என்றால் இந்த மனித இனம் என்பது ஒரு 4-5 நாகரிகங்களை பற்றி மட்டுமே கூறுகிறார்கள். குறிப்பாக மெசபடோமியா, எகிப்து, கிரீஸ், இந்த மாதிரி ரோம் போன்ற இந்த சிந்து சமவெளி நாகரிகம், மஞ்சளாற்று நாகரிகம் என்று மட்டுமே அதை மட்டுமே நாகரிகம் என்று நாம் கூறி வருகிறோம். அது அப்படி அல்ல. நாகரிகங்களை பற்றிய புரிதல்கள் நமக்கு அவ்வாறாக தான் இதுவரை சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த நாகரிகங்களை பற்றி அந்த வரையறையை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது, மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காக அந்த மனிதன் தன்னை சுற்றிலும் உருவாக்கி கொள்வதுதான் நாகரிகம் என்னும் பொழுது, கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 40க்கும் மேற்பட்ட தடவைகள் மனிதன் தன்னுடைய தேவைகளுக்கு புதிதாக பல விஷயங்களை அவன் உருவாக்கி கொண்டே வந்திருக்கிறான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மெசபடோமியாவை நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே அந்த மெசபடோமியாவை பொறுத்தவரை அவன் 2 செயல்களை செய்திருக்கிறான். அதாவது அந்த ஒரு நாகரிகம் அந்த இடத்தில் உருவாகி இருக்கிறது என்றால், அந்த நாகரிகத்திற்கு அந்த நாகரிகம் அங்கே நிலைத்து நிற்பதற்கும், அதே போல இனிவரும் காலங்களில் அந்த நாகரிகத்தில் பயன்படுத்திய தொழில்நுட்பங்களையும் பொருட்களையும் இனி அதற்கடுத்த எல்லா காலகட்டங்களிலும் அந்த மனித இனம் பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை மெசபடோமியாவில் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் மெசபடோமியா நாகரிகம் என்று நாம் அதை கூறுகிறோம். அப்படி அவர்கள் என்ன செய்து வைத்தார்கள் என்று சொல்லும் பொழுது, யூனிஃபார்ம் எழுத்துமுறை அப்படி என்ற ஒரு எழுத்துமுறையையும், அதே போல சட்டம், ஹம்முராபியினுடைய சட்டத்தையும் அந்த மெசபடோமியா நாகரிகத்தில் உருவாக்கினார்கள். இப்படி சிந்து சமவெளி நாகரிகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டோமானால், இங்கே அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் நகர நாகரிகத்தையும், அதே போல பாசன வசதிகள், அதாவது நீர் மேலாண்மையை பற்றியும்
இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் செய்தார்கள். அதே போல கிரேக்க நாகரிகத்தில் எடுத்துக்கொண்டால் அவர்கள் மிகப்பெரிய பிரமிடுகளை கட்டினார்கள். அதே போல அந்த அவங்களும் நீர்ப்பாசனத்தை பற்றிய அந்த மேலாண்மையை வந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். நாம் சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த நாகரிகங்கள் அது மட்டும்தான் செய்திருக்கிறது. அப்பொழுது அந்த அந்த எழுத்து முறையையும் அதே போல எழுத்து முறை என்பது இன்றைய தேதி வரை அந்த எழுத்து முறையை அந்த மனித இனம் பயன்படுத்தி கொண்டு வருகிறது. அந்த எழுத்து முறையை அந்த நாகரிகம் கண்டுபிடித்து அவர்கள் மட்டுமே பயன்படுத்தி பிறகு அழிந்து விட்டு இருந்தால் அது நாகரிகம் என்று நாம் சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த எழுத்து முறையானது இன்றைய தேதி வரை பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அதே போல சட்டம் என்பது இன்றைய தேதி வரை அந்த மனித இனம் பயன்படுத்தி கொண்டு வருகிறது. இனிமேலும் பயன்படுத்தும். மனித இனம் இருக்கின்ற வரை இனிமேலும் பயன்படுத்தும். இதுதான் நாகரிகத்தினுடைய நம் வரையறை என்று அறிஞர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு மனித இனம் தன்னுடைய தேவைகளுக்காக அந்த காலகட்டத்தில் உருவாக்கி அது மனித இனம் தொடர்ந்து தொன்று தொட்டு பிறகு வருகின்ற காலகட்டங்களில் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு வந்த கண்டுபிடிப்புகளும் தொழில்நுட்பங்களும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தடவைகள் வந்திருக்கிறது. இதில் இது போன்ற எழுத்துக்களும் அதே போல மற்ற விஷயங்கள் மட்டுமே நம்ம வந்து சொல்லிவிட முடியாது. அதற்கு அப்பாலும் பல செயல்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எகிப்து போன்ற இடங்களில் பிரமிடுகள் என்றெல்லாம் வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே அதற்கான ஆரம்ப கட்டங்கள் அந்த பிரமிடுகள் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய பிரிமிட்டிவ் ஸ்டேஜ் என்று சொல்கின்ற ஆரம்ப கால கட்டத்தினுடைய செயல்களை அந்த எகிப்து முழுவதும் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. இது வந்து ஒரு நாகரிகத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை வந்து உருவாக்குகிறது. இந்த கேள்வியோடு இதற்கு அடுத்து இந்த மனித இனம், அதாவது எழுத்து, அதே போல எழுத்தை பற்றிய அறிவு, அந்த எழுத்தின் மூலமாக கலை வடிவத்தை உருவாக்கி கொண்டது, அதே போல அறிவியல் கண்டுபிடிப்புகள், சமூக அமைப்பு முறைகள், இதையெல்லாம் இந்த மனித இனம் உருவாக்கி கொண்டுதான் தன்னுடைய நாகரிகத்தை வந்து கட்டி அமைத்திருக்கிறது. அப்படி நாம் சொல்லும் பொழுது இந்த மனித இனம் அந்த இனத்தை அந்த காலகட்டத்தில் கண்டுபிடித்து அது இன்றளவும் பயன்படுத்தி வருகின்ற செயல்கள் பல காலகட்டங்களில் நடந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கண்ணாடி என்பது இது கண்டுபிடித்தார்கள், சீனர்கள் கண்டுபிடித்தார்கள். அது இன்றளவும் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதே போல வெடிமருந்து, துப்பாக்கி வெடிமருந்து என்பதை சீனர்கள் கண்டுபிடித்தார்கள். அது இன்றைய காலம் வரை அது நம்முடைய பயன்பாட்டிலேயே இருக்கிறது. கடிகாரம் என்பதை கண்டுபிடித்தார்கள். அது கடிகாரம் என்பது இங்கிலாந்தினுடைய ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு வந்து வழிவகுத்தது என்றே சொல்வார்கள். இங்கிலாந்து முழுவதும் அவர்களுடைய நாகரிகத்தினுடைய சின்னமாக இன்றளவும் ஒவ்வொரு இங்கிலாந்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் கட்டும் கட்டிடங்களின் மீது கடிகாரம் இல்லாமல் கட்ட மாட்டார்கள். வேறு எந்த நாட்டிலும் அது மாதிரி இல்லை. கோத்திக் ஆர்கிடெக்சர் என்று சொல்கின்ற அந்த ஆர்கிடெக்சர்ல அந்த கடிகாரம் என்பது இல்லாமல் ஒரு இங்கிலாந்தினுடைய கட்டிடம் கூட வந்து இருக்காது என்று கூறுவார்கள். அப்படி சொல்லும் பொழுது அந்த கடிகாரத்தினால் விளைந்த பயன் என்ன என்றெல்லாம் வந்து யோசிக்கும் பொழுது கடிகாரம் வந்ததனால்தான் உற்பத்தி அதிகமானது என்றும் கூறுவார்கள். அந்த உற்பத்தி அதிகமானதனுடைய அடிப்படையில் தான் அந்த நேர கணக்கீட்டோடு பணி செய்து அந்த உற்பத்தி அதிகமானதனுடைய அடிப்படையில் தான் உலகம் இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்ற செயல்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த கடிகாரம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியுமா? கடிகாரம் என்பது இனிவரும் காலத்திலும் அந்த கடிகாரம் என்பது இருக்கும் அல்லவா? அப்படி என்றால் இது நாகரிகத்தினுடைய அந்த கண்டுபிடிப்பு இது போன்று 40 முறைகள் வந்து நடந்திருக்கிறது என்று நாம் வந்து கூறலாம். தொழில் புரட்சியை இதனுடைய ஒரு கட்டம் தொழில் புரட்சி என்றும் நாம் வந்து சொல்லலாம். தொழில் புரட்சியின் பொழுது புதிய கருவிகள் வந்து கண்டுபிடித்து அந்த கருவிகள் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் ஒரு பகுதியிலேயே விற்பனை செய்யாமல் உலகம் முழுவதும் விற்பனை செய்தார்கள். அந்த மாதிரியாக அந்த தொழில் புரட்சியினுடைய பயனால் உலகம் முழுவதும் பொருட்கள் பயணப்பட்டது. இது இன்றளவும் வந்து பொருட்கள் ஒரு இடத்தில் உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் இந்த பூமி பந்தில் இருக்கின்ற எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்கின்ற ஒரு செயலை இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதே போல நெப்போலிய போர்கள் வந்து ஏற்படுத்திய அந்த விளைவுகள் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அந்த நெப்போலிய போர்கள் புதிய பரிணாமங்களையே
போர்களில் வந்து ஏற்படுத்தியது. அதே போல நம்முடைய மதங்களை உற்பத்தி செய்தவர்கள் புத்தர், கன்பூசியஸ், இயேசு கிறிஸ்து, அதே போல முஸ்லிம் மதத்தை தோற்றுவித்தவர்கள் முகமது நபி, இவர்கள் எல்லாம் மதங்களை வந்து தோற்றுவித்தார்கள். ஆனால் மதம் என்பது அந்த ஒரு பகுதியில் மட்டுமல்லாமல் இன்றளவும் அந்த மதம் இருக்கிறது. இனிமேலும் அந்த மதங்கள் வந்து இருக்கும். மதங்களை அழிக்க முடியாது. இதுவும் ஒரு நாகரிகத்தினுடைய ஒரு கண்டுபிடிப்பு. நாகரிகத்தினர் மனிதன் தனக்காக உருவாக்கி கொண்டது என்று நாம் வந்து கூறலாம். அதே போல அறிவியல் கண்டுபிடிப்புகளில் நாம் கூறும் பொழுது நியூட்டன், டார்வின், அதே போல ஐன்ஸ்டீன் போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பிரமிப்புகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நியூட்டன், டார்வின், ஐன்ஸ்டீன் இவர்கள் எல்லாம் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள், அந்த அடிப்படையான கண்டுபிடிப்புகள் இனி வருகின்ற உலகம் இருக்கின்ற அளவுக்கும் ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடியதாக தான் வந்து இருக்கிறது. டார்வினுடைய அந்த தத்துவம், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற தத்துவம் என்பது மனிதகுலம் இனி வருகின்ற காலங்களெல்லாம் எப்படி இருக்குமோ அதெல்லாம் அந்த காலகட்டங்களெல்லாம் பேசப்படக்கூடியதாக வந்து இந்த டார்வினுடைய தத்துவங்கள் என்பது வந்து இருக்கிறது. அதே போல அரசியல் தத்துவங்களை நாம் வந்து எடுத்துக்கொண்டோமானால் அரசியலில் கூட வந்து பிரான்ஸ் நாட்டில் நடந்த பிரெஞ்சு புரட்சியை வந்து சொல்லலாம். இதுவரை மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னால் மக்கள், சாதாரண மனிதனும் ஆட்சி செய்யலாம் என்ற ஒரு செயல் வந்து வந்தது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 170-80 நாடுகளுக்கும் மேல், 215 நாடுகள் இருக்கிறது. அதில் 175-80 நாடுகளுக்கும் மேல் இன்றைக்கு மக்களாட்சி வந்து நடைபெறுகிறது என்றால் அந்த பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னால் வந்த தாக்கம் என்றுதான் நாம் சொல்லலாம். அப்படி என்றால் மனிதன் தனக்காக உருவாக்கி கொண்ட அந்த பிரெஞ்சு புரட்சியானது ஒரு நாகரிகத்தினுடைய ஒரு கட்டம் என்றுதான் நாம் வந்து சொல்ல வேண்டும். அதே போல ஜான் ஸ்டூவர்ட் மில் போன்றவர்கள் உருவாக்கிய தத்துவங்களும் இனிவரும் காலங்களில் ஏற்படுத்தப்படக்கூடியதாக, இனிவரும் காலங்களில் பின்பற்றக்கூடியவையாக தான் வந்து இருக்கும். அதே போல நம்முடைய மகாத்மா காந்தியை எடுத்துக்கொள்வோம். மகாத்மா காந்தி வருவதற்கு முன்னால் போராட்டங்கள் என்று சொன்னாலே அது அடிதடி, இரத்தம் என்ற ஒரு நிலையில் தான் வந்து இருந்தது. ஆனால் மகாத்மா காந்தி வந்த பின்னால் அகிம்சை என்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி இந்த உலகம் முழுவதும் அகிம்சையின் அடிப்படையில் தான் போராட்டங்களை நடத்தி பலவிதமான வெற்றிகளை பெற்று வருகிறார்கள். அப்போ நாகரிகத்தினுடைய ஒரு கட்டம் மகாத்மா காந்தியும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்வோம். இதற்கடுத்து நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ மாவோ, அதே போல மாசேத்துங் இவர்களும் பல செயல்களை செய்திருக்கிறார்கள். அரசியல் வானில் வந்து செய்திருக்கிறார்கள். கார்ல் மார்க்ஸ் செய்திருக்கிறார். கார்ல் மார்க்ஸ் அது கம்யூனிசம் என்பது இன்னும் ஒரு 500 ஆண்டுகள் அந்த தத்துவம் இருக்கும் என்று சிலரெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கூறினார்கள். அதாவது சோவியத் அழிந்தவுடனே இன்னும் இந்த தத்துவங்கள் ஒரு 500 ஆண்டுகள் தான் இந்த மனித குலத்தில் இருக்கும், அதற்கு பின்னால் சுத்தமாக அழிந்துவிடும் என்று கூறினார்கள். ஆனால் கார்ல் மார்க்ஸ் ஏற்படுத்திய அந்த தத்துவங்களினால் அடைந்த மாற்றங்கள் வந்து இனி வருகின்ற எல்லா காலகட்டத்திலும் இருக்கும் என்றுதான் அறிஞர்களும் கூறுகிறார்கள். அதே போல இந்த 20ஆம் நூற்றாண்டில் 2 விதமான நாகரிக மாற்றங்கள் நடந்திருக்கிறது. ஒன்று பெண்களுக்கு, இன்னொன்று சிறுபான்மையினருக்கு என்று 2 விதமான மாற்றங்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பம் முதல் இறுதி வரை நடந்திருக்கிறது என்றே கூறலாம். இந்த 20 நூற்றாண்டுகள் அடிமைத்தனமாக இருந்த அந்த பெண்ணினமானது இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய போராட்ட உள்ளுக்குள்ளே தங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை அமைத்துக் கொண்டு அவர்கள் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மிக பெரிய அளவில் வந்திருக்கிறார்கள். அந்த பெண்கள் வெளியே வந்து வேலை செய்வது போன்ற செயல்கள், அதே போல அவர்கள் ஆட்சிக்கு, அதாவது அரசியல் அதிகாரங்களை பெறுவது, சமூக அந்தஸ்தை பெறுவது, பொருளாதார வலிமையை பெறுவது போன்ற செயல்கள் இனிவரும் காலங்களில் தொடர்ந்துதான் இருக்கும். அதே போல அமெரிக்காவை பற்றி ஒரு விஷயம் சொல்வார்கள். நாகரிக வளர்ச்சியில் அமெரிக்காவை பற்றி ஒரு விஷயம் சொல்வார்கள். ஏனென்றால் அமெரிக்காவை ஒரு கண்டத்தில் இருக்கின்ற ஒரு மனிதர்கள் நாடு கடத்தப்பட்டு மற்றொரு கண்டத்திற்கு சென்று அந்த மற்றொரு கண்டம் மிகப்பெரிய ஒரு வல்லரசானது என்ற ஒரு வரலாற்று பதிவை இந்த உலகத்திற்கு உருவாக்கி இருக்கிறது. அப்படி என்றால் அமெரிக்காவில் இருப்பவர்கள்
ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற அடிமைகளை கொண்டு வந்து நேரடியாக அமெரிக்காவில் வைத்துக் கொள்ளவில்லை. ஐரோப்பாவில் இருக்கின்ற வேறொரு கண்டத்தை சார்ந்த மனிதர்கள் ஆப்பிரிக்காவுக்கு சென்று அங்கிருந்து அவர்களை நாடு கடத்தி அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்காவில் குடியமர்த்தி அந்த நாட்டை வல்லரசாக்கினார்கள். அதே போல வந்து ஆப்பிரிக்காவை அங்கே ஒரு மிக மோசமான பொருளாதார நிலைமையை உருவாக்கி செய்து வைத்திருக்கிறார்கள். மனித வரலாற்றில், மனித நாகரிக வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவுகளையும் உருவாக்கி இருக்கிறது என்றுதான் அனைவரும் வந்து கூறுகிறார்கள். அப்படியானால் இந்த இந்த நவீன காலத்தில் நாம் பல செயல்களை செய்திருக்கிறோம், பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறோம். அதாவது பல நவீன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து நாம் வந்து வைத்திருந்தாலும் நமக்கு இந்த தொழில்நுட்பத்தில் பல பல முன்னேற்பாடுகள் இந்த காலகட்டங்களில் வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த நவீன காலத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, அதே போல சமுதாயம் வளர்ந்திருக்கிறது. மனித இனம் அனைத்தும் குளோபலைசேஷன் என்ற அடிப்படையில் எல்லோருமே ஒருங்கிணைந்து இருந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த மாதிரியான ஒரு செயல்கள் நடந்திருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய கேள்வி இப்பொழுது தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாகரிகங்கள் இருந்திருக்கிறது என்று நாம் கூறுகிறோம். இவ்வளவு நாகரிகங்கள், மெசொப்பொட்டேமியா நாகரிகம், அதே போல எகிப்து நாகரிகம், அதே போல மற்ற நாகரிகங்கள்லாம் இருந்தது என்று நாம் வரலாற்றில் பதிய வைத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை வந்து என்ன? குறிப்பாக அந்த அகழாய்வில், கீழடி அகழாய்வில் 580 சென்டிமீட்டர் தோண்டி இருக்கிறார்கள். அந்த 580 சென்டிமீட்டரில் 190வது சென்டிமீட்டர் தோண்டும் போது அங்கே இருக்கின்ற பொருட்களை எடுத்து கார்பன் டேட்டிங் செய்யும் பொழுது அதனுடைய காலகட்டம் 2800 வருடங்களுக்கு முன்னால் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அதே 225வது சென்டிமீட்டரில் தமிழக அரசு தற்பொழுது வந்து எடுத்திருக்கும் பொழுது அது இன்றிலிருந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதே 570வது சென்டிமீட்டரில் நாம் கார்பன் டேட்டிங்கை வந்து ஒருவேளை கண்டுபிடித்தால், அதற்கான ஆய்வுகள் செய்து கண்டுபிடித்தால் அதனுடைய காலம் என்பது இன்னும் நீட்சி அடையும். அதே போல கீழடியில் நான் கண்ட பல உண்மைகளில் ஒரு உண்மை என்னவென்றால், கியூனிஃபார்ம் எழுத்து முறை கூட, மெசொப்பொட்டேமியாவில் இருக்கின்ற கியூனிஃபார்ம் எழுத்து முறையை தான் நாம் வந்து முதன்மையான எழுத்து என்று கூறுகிறோம். ஆனால் கியூனிஃபார்ம் எழுத்து முறை கூட ஒரு வடிவம் பெற்ற ஒரு எழுத்து முறை. அது எப்படி உருவாகியது என்ற அடிப்படையான தொல்பொருள் ஆராய்ச்சி என்பது வந்து தொல்பொருள் ஆராய்ச்சிகள் செய்தாலும் அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் கீழடி ஆராய்ச்சியில் நம் தமிழை பற்றிய, நம் தமிழ் எழுத்துக்களினுடைய உருவாக்கம் பற்றிய அடிப்படையான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே பல கருத்தரங்களில் சொல்லி வந்திருப்பதுதான், ஒரு எழுத்து என்பது உருவாகுவது என்பது முதலில் கிறுக்கி இருப்பார்கள், படம் வரைந்திருப்பார்கள். அந்த படம் வரைந்து அதற்கடுத்து அது எழுத்தாக மாறி இருக்கும். எழுத்தாக மாறியது பிறகு இலக்கியமாக மாறும், அதற்கு பிறகு இலக்கணமாக மாறும். இதுதான் ஒரு மொழியினுடைய வளர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் எழுத்தினுடைய பரிணாம வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிந்து உலக நாகரிக வரலாற்றில் மெசொப்பொட்டேமியாவிலும் சரி, எகிப்திலும் சரி, இதற்கான தொன்மையான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் கீழடியில் இதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. அப்படி என்னும் பொழுது நாகரிக தோற்றத்தை பற்றிய நாகரிகம் என்ற ஒரு அங்கீகாரம் கூட இந்த தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கின்ற பொருட்களுக்கு வந்து கிடைக்கவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய செயலாக இருக்கிறது. இன்னொன்றையும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். சமீபத்தில் இந்த நாகரிக வரலாற்றை பற்றிய ஆய்வுகளில் ஒரு முக்கியமான ஆய்வுகளை நாங்கள் செய்தோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு 40,000 கோயில்கள் இருக்கிறது. உலக நாகரிக வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் அவர்கள் தெளிவாக ஆரிஜின் ஆஃப் காட், அதாவது கடவுளினுடைய தோற்றம் என்பதை பற்றிய ஒரு வரையறை, ஒரு வரலாறு என்பது இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால்,
நீங்கள் ஜிகுராட் என்று சொல்லக்கூடிய மெசபொட்டோமியானுடைய கோயில்களை பற்றி ஆதாரங்கள் இருக்கிறது. அதே போல கிரேக்க நாகரிகத்தில் அகுரா போன்ற கடவுள்கள் எப்படி ஒரு மன்னன் எப்படி கடவுளானான், தன்னை கடவுளாக வடிவமைத்துக் கொண்டான் என்பதை பற்றிய வரலாறெல்லாம் மிக தெளிவாக ஒரு சிலை வடிவ கடவுள் எப்படி உருவானது என்பதை பற்றியெல்லாம் ஒரு மிக தெளிவான வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இத்தகைய ஆய்வுகளை நாங்கள் செய்யும் பொழுது, குறிப்பாக ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, அது மட்டுமல்லாது மற்ற மலைப்பகுதிகளில் நாங்கள் செல்லும் பொழுது ஒரு ஆரம்பகால மனிதனுடைய வழிபாட்டு முறைக்கான ஆதாரங்கள் இன்றளவும் அங்கே இருக்கிறது. அதை பிறகு வந்தவர்கள் அந்த அடிப்படையான ஆதாரங்களை அப்படியே வைத்துவிட்டு அதற்கு பக்கத்திலேயே பெரிய பெரிய கோயில்களை எழுப்பி அங்கே புதிய புதிய கடவுள்களை அங்கே உருவாக்கி வைத்திருக்கின்ற அந்த பரிணாம வளர்ச்சியை எங்களால் பார்க்க முடிந்தது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய நாகரிக வளர்ச்சியை நாம் இந்த பாணியில் ஏன் ஆய்வு செய்யவில்லை? இந்த பாணியின் வரலாற்றை நாம் ஏன் உலக அளவில் நாம் எடுத்து செல்லவில்லை என்ற கேள்வியும் நமக்கு இங்கே இருக்கிறது. அப்படியானால் பல கேள்விகளுக்கு நாம் பதிலளித்து விட முடியும். கடவுள்களை பற்றிய தோற்றம் என்பது நாம் அறிந்தோமானால் கடவுள்களுடைய வரலாற்றை ஏன் எழுத இந்தியாவில் பயப்படுகிறார்கள்? எகிப்தில் எழுதி வைத்திருக்கிறார்களே, மெசபொட்டோமியாவில் எழுதி வைத்திருக்கிறார்களே, இங்கே ஜிகுராட் எனப்படுகின்ற கோயில்கள் ஒரு மிகப்பெரிய கட்டுமானம். அதே போல எகிப்தில் இருக்கின்ற பிரமிடுகள் ஒரு மிகப்பெரிய கட்டுமானம். அதற்கு எப்பொழுதுமே ஒரு 0 என்று இருக்கும், ஒரு 100 என்று 1 2 3 என்று 100 என்ற எழுத்து வரை நாம் செல்லலாம். 100வது இடத்தில் இருக்கின்ற வளர்ச்சியடைந்த நிலையில் இருக்கின்ற ஜிகுராட்டும் வளர்ச்சியடைந்த நிலையில் இருக்கின்ற பிரமிடுகளும் இங்கே இருப்பதனால் அதை மிகப்பெரிய நாகரிகங்கள் என்று கூறுகிறோம். ஆனால் அதனுடைய தோற்றுவாய் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. தமிழ்நாட்டில் அதனுடைய தோற்றுவாய்கள் இருப்பது, அந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் இங்கே செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நாகரிகம் இருந்தது என்பதை வெளியில் நம்மால் கொண்டு வர முடியாத ஒரு கையறு நிலைதான் நமக்கு இருக்கிறது. இது ஒரு பக்கம். இது மட்டுமல்லாமல் இன்னும் பல வரலாற்று உண்மைகளை நாம் தேடி அலையக்கூடிய நிலையில்தான் நாம் இருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற ஆற்றங்கரைகளில் எல்லாம் நாம் இன்னும் ஆய்வுகள் செய்யாமல் தான் இருக்கிறோம். எனக்கு தெரிந்தே கொசஸ்தலை ஆற்றங்கரையில் கிட்டத்தட்ட நான் திருத்தணி அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரிந்த போது திருத்தணி அரசு கலைக்கல்லூரியிலேயே மிகப்பெரிய அந்த அரசு கலைக்கல்லூரி முழுவதும் அந்த காம்பவுண்ட் முழுவதும் கிட்டத்தட்ட 700-800க்கும் மேற்பட்ட புதைக்குழிகள் இருக்கிறது. அவர்கள் பயன்படுத்திய அந்த புதைப்பு முறைகள் அங்கே எங்களால் பார்க்க முடிந்தது. அந்த ஆற்றங்கரையினுடைய இது திருத்தணியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டரில் இருக்கின்ற ஒரு இடமாக அந்த திருத்தணி கல்லூரி என்பது இருக்கிறது. அப்படியானால் அந்த திருத்தணி என்பது ஒரு 4 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் முதலில் ஆரம்பித்து இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான செயல்களும் அங்கே, அடிப்படையான ஆதாரங்களும் அங்கே கிடைத்து கொண்டு இருக்கிறது. அந்த கொசஸ்தலை ஆறு முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த கொசஸ்தலை இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அந்த சைடு தான் குடியம் என்பதும் இருக்கிறது. அப்போ மனிதனுடைய ஆரம்பகால தோற்றம் என்பது அந்த பகுதியில் நிகழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு ஆதாரங்கள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் பொழுது அதை நாம் ஏன் வெளிக்கொண்டு வரவில்லை? அதற்கான அந்த வெளிக்கொண்டு வருவதற்கான பல முயற்சிகள் நம்மிடம் இல்லையே என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. குடியத்தில் கூட கிட்டத்தட்ட அதிரம்பாக்கம், குடியம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள் இருக்கின்ற பகுதிகளாக அது இருக்கிறது. அதிரம்பாக்கத்திலும் நான் சென்று பார்த்தேன். அதே போல குடியம் சென்று பார்க்க முடியாத ஒரு நிலை. அந்த குடியம் குகைகளில் கிடைத்த அந்த பொருட்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் கிடைத்தது என்று கூறுகிறார்கள். அப்படியானால் ஆரிஜின் ஆஃப் மேன் என்று நாம் சொல்லுவது ஆப்பிரிக்காவில் தோன்றியது, அதனுடைய ஜெனட்டிக், அதாவது அதனுடைய ஜீனுடைய வழித்தடம் என்று பார்க்கும் பொழுது ஏமன் கடல் வழியாக இந்தியாவிற்குள் இங்கிருந்து ஆஸ்திரேலியா வரை சென்றிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அது ஜெனட்டிக்கினுடைய வழித்தடம். ஆனால் அதே வழித்தடத்தை பல ஏப்ளாய்டுகள் என்று சொல்லக்கூடிய ஏப்ளாய்டு, ஏப்ளாய்டு முறைகளை கூர்ந்து நாம் நோக்கும் பொழுது
நம்முடைய கோயில்களினுடைய ஆரம்பகால ஆதாரங்கள் தமிழ்நாட்டிலே கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த கோயில்களில் கிடைத்த இந்த ஜெனட்டிக் வைத்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது இதற்கு அடுத்த காலகட்டங்களில் அவர்களுடைய இடப்பெயர்வு என்பது எகிப்தை நோக்கியும் அதே போல மெசபடோமியாவை நோக்கியும் வந்து இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்படி என்று சொல்லும் பொழுது இதனுடைய வளர்ச்சியடைந்த நிலையை அதாவது தமிழ்நாட்டில் இருந்த ஆரம்பகால நிலையிலிருந்து வளர்ச்சியடைந்த நிலையை தான் எகிப்திலும் அதே போல மெசபடோமியாவிலும் செய்திருப்பார்கள் என்று நினைக்க தோன்றுகிறது. அதே போல எழுத்து முறைகளிலே கூட ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட என்ன சொல்வார்கள் என்றால், சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்று கூறுவார்கள். ஆனால் நான் கூட ஒரு தடவை அவரிடம் சொன்னேன், ஐயா, நீங்கள் இந்த கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டி வரும். 570வது சென்டிமீட்டரில் கார்பன் டேட்டிங் கண்டுபிடித்தார்கள் என்றால் நீங்கள் சங்க காலம் விட்ட இடமும் சிந்து சமவெளி தொட்ட இடமும் என்று நீங்கள் கூற்றை மாற்றிக்கொள்ள வேண்டி வரும் என்று கூறும் பொழுது எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனையே இல்லை, நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று சிரித்துக் கொண்டு சொல்லிவிட்டு சென்றார். ஏனென்றால் இங்கே எழுத்து முறை என்பது கிறுக்கல்களிலிருந்து கிராஃபிட்டி என்று சொல்லக்கூடிய கிறுக்கல்களிலிருந்து எழுத்துக்கள் தோன்றிய எல்லா செயல்களும் இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அதற்கான அடிப்படையான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்து இருக்கிறது. ஆனால் அதே காலகட்டத்தில் தான் மெசபடோமியாவில் ஊர் என்ற இடத்தில் வணிகம் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஊரில் இங்க இருக்கிற மரகதம், கோமேதகம், அதாவது எமரால்டு போன்ற பொருட்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் ஏற்றுமதி செய்யப்பட்டது என்று கூறுகிறார்கள். அதை பற்றி தமிழ்நாட்டில் அப்படி என்றால் மரகதமும் கோமேதகமும் எங்கே கிடைத்திருக்கிறது என்று ஆய்வு செய்யும் பொழுது சேலம் மாவட்டத்தில் கிடைத்திருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் சேலத்திலிருந்து தான் அந்த கோமேதகமும் மரகதமும் அந்த பகுதிகளுக்கு சென்றிருக்கிறது என்று ஆய்வுகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. சேலத்திற்கு ஒரு ஜியாலஜிஸ்டை அழைத்து கொண்டு நாங்கள் ஆய்வு செய்தோம். அப்பொழுது ஒரு 10 குடும்பங்கள் மட்டும் சேலத்தில் இருக்கிற ஒரு மலையடிவார ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு 10 குடும்பங்கள் மட்டும் இன்றளவும் அந்த மரகதத்தை எடுத்து பாலிஷ் செய்து அதை எடுத்து விற்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலை இருக்கும் பொழுது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் இந்த மாதிரி பிரிசியஸான ரொம்ப விலை மதிப்பு மிக்க மணிகள் எல்லாம் இங்கே கிடைத்து இங்கிருந்துதான் சென்றிருக்கிறது என்று கூறும் பொழுது இங்கிருந்துதான் எழுத்துக்கள் சென்றது என்ற ஒரு விஷயத்தை நாம் ஏன் மறுக்க வேண்டும்? ஊர் என்ற அந்த மெசபடோமியாவில் இருக்கின்ற ஊரும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த பகுதியும் ஒரு தொடர்பில் இருந்திருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் வேறு எங்கும் கிட்டத்தட்ட இந்தியாவில் வேறு எங்கும் இது மாதிரி மரகதம், கோமேதகம் வந்து இருந்ததாக அந்த காலகட்டத்தில் இருந்ததாக தெரியவில்லை. இங்கிருந்துதான் சிந்து சமவெளி பகுதிகள் முழுக்க வந்து சென்றிருக்க வேண்டும். அதே போல இங்கிருந்துதான் மெசபடோமியாவிற்கும் அது சென்றிருக்க வேண்டும். இங்கிருந்துதான் கோயில் கட்டுகின்ற அந்த பணியும் ஆரம்பகால கோயில் கட்டுகின்ற அந்த ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது. அதனுடைய மெச்சூர்டு, அதனுடைய உயர்ந்த நிலை, அந்த கட்டிடக்கலையினுடைய உயர்ந்த நிலை தான் அங்கே சென்று இருக்கிறது என்ற ஆதாரங்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது அறிய முடிகிறது. அப்படி என்றால் பல செயல்கள் உலகத்தில் நடந்திருக்கின்ற பல மாற்றங்களுக்கு மனிதன் தான் உருவாக்கி வைத்திருக்கின்ற பல மாற்றங்களுக்கு தான் வாழ உருவாக்கி கொண்ட பல செயல்களுக்கும் அடிப்படையாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது. அதனுடைய நீட்சிகள் மற்ற நாகரிகங்களுக்கும் சென்றிருக்கிறது. அப்படி என்னும் பொழுது தமிழ்நாட்டினுடைய நாகரிகத்தை நாம் ஏன் மிகப்பெரிய அளவில் ஆய்வு செய்து கொண்டு செல்லவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய வினா நம் முன் வந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த அடிப்படை இது மட்டுமல்ல, எழுத்தும் வழிபாட்டு முறைகள் மட்டுமல்ல, வழிபாட்டு முறையில் நாம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தாய் தெய்வ வழிபாட்டை வணங்கி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் தாய் தெய்வ வழிபாட்டை தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த தாய் தெய்வ வழிபாட்டினுடைய அந்த நிலையை மறக்கடித்து பின்னால் பல வழிபாட்டு முறைகள் இந்தியாவில் வந்து அந்த வழிபாட்டு முறைகள் இந்த இந்தியாவினுடைய வழிபாட்டு முறையாக வந்து மாறி இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரம்பகால அந்த தாய் தெய்வ வழிபாட்டினை நாம் மீண்டும் ஏன் எடுத்து வந்து கூறக்கூடாது? இது அதை குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய நாகரிகத்தை
நாகரிக வரலாற்றை இந்த உலகத்திற்கு நாம் ஏன் எடுத்து செல்லக்கூடாது என்ற அடிப்படையான கேள்வியோடு நீங்கள் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டால் நான் நிறைய பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற அடிப்படையில் இந்த அளவில் நான் இதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. உலக நாகரிக வரலாறுகள் பதிவு செய்யப்பட்ட அளவிற்கு தமிழக நாகரிக வரலாறு பதிவு செய்யப்படவில்லை என்பது மாரப்பன் ஐயாவுடைய ஆதங்கமாக வெளிப்படுகின்றது. பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கருத்துரைகளை வழங்கலாம், வினாக்கள் இருந்தால் கேட்கலாம். என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த குடியம் பற்றி நீங்க சொன்னீங்கல்ல சார், இப்ப நாங்க வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை வருகின்ற 22ஆம் தேதி ஒரு மரபு பயணம் ஒண்ணு ஏற்பாடு செய்திருக்கிறோம். குடியம் செல்வதற்காகவும் அத்திரம்பாக்கம் சென்று அங்கு மனித குலங்கள் வாழ்ந்த பகுதிகளுக்கு செல்வதற்கும், அது மட்டுமல்லாமல் இந்த பழங்கால கற்கருவிகளை பார்ப்பதற்கும், நேரடியாக சென்று பார்ப்பதற்குமான ஒரு பயணம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆர்வம் உள்ள அனைவருமே கலந்து கொள்ளலாம். நான் தகவல் வந்து உங்களுடைய சேட்ல போட்டிருக்கேன், இங்க பகிர்ந்திருக்கிறேன். தொடர்புக்கான தகவல்கள், பதிவு செய்வது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாள் காலையிலிருந்து மாலை 7 மணி வரை, காலை 6 மணிக்கு தொடங்கி கோயம்பேடு பஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆரம்பிக்கிற பயணத்தை அங்கிருந்து பயணம் செய்து நம்ம குடியம் கேவ் 2 இருக்கு, 2 பகுதிகள் இருக்கு, 2 பகுதிகளுக்கும் சென்று அங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உடைய பெர்மிஷன் வாங்கியிருக்கிறோம். அங்க அவர்களுடைய துணையோடு அங்க சென்று பார்த்து வருவதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கு. ஆக இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்க யாரும் ஆர்வம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக சில விஷயங்கள் சார், அதாவது இதுல நிறைய விஷயங்கள் நீண்ட நேரம் பேசலாம். அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருந்துதான் நம்ம தொடங்குறோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க சார். இப்ப மெசபடோமியா, பாபிலோனியா, அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த எகிப்திய ஹீரோகிளிப்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து இன்னும் சீராக இல்லாத இருக்கும் பொழுதே நமக்கு இங்க நம்ம இருக்கின்ற சீராக இருக்கிற விஷயங்கள் நம்ம வெளிப்படுத்தல அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொன்னதா நான் உள்வாங்கிக் கொண்டேன். ஆனா என்னால அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அது இப்ப உதாரணமா பார்க்கும்பொழுது நமக்கு இப்ப எகிப்தை பார்க்கும்பொழுது நமக்கு ஏறக்குறைய கிமு 3000 வருது இல்லையா? அப்ப ஏறக்குறைய 5000 ஆண்டுகள் கால கணக்கிற்கான கட்டுமானங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இப்ப லுக்சோர் டெம்பிள் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோகிளிப்ஸ் எழுத்துக்கள் பார்க்கிற போது நமக்கு அதே ஹீரோகிளிப்ஸ் எழுத்துக்களை வந்து நமக்கு அதை கோடை வந்து கோடிஃபை பண்றதுக்கு நமக்கு உதவியது அந்த ரொசெட்டா ஸ்டோன். அந்த ரொசெட்டா ஸ்டோன் நமக்கு கிடைத்த பிறகு அது என்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறத படிக்க முடிஞ்சுது. ஏன்னா அந்த குறியீடுகளை தானே நம்ம வந்து, அதுவும் குறியீடுகள் தான், அந்த மொழி அது குறியீட்டு மொழி தானே. இப்போ அந்த குறியீட்டு மொழியில இருந்து அடுத்தடுத்து வளர்கின்ற அந்த பரிணாம வளர்ச்சியை நம்மளால பார்க்க முடியாது, பாக்குறோம். அப்புறம் சுமேரிய எழுத்துக்கள்ல இருந்து ஈழம், ஊர், இந்த மாதிரியான எழுத்துக்களோட தொடர்ச்சி அப்படியே நமக்கு வந்து கீழ்பகுதி, அதாவது சிந்துவெளிக்கும் வந்து சிந்துவெளி பிறகு தென் தமிழகம் வரைக்கும் வர்றதுக்கான தொடர்ச்சியை பாக்குறதுதான் ஒரு இப்போ கிடைத்திருக்கின்ற சான்றுகளின் அடிப்படையில பார்க்க முடிகிறது. இப்ப பாலகிருஷ்ணன் சார் சொல்கின்ற சிந்துவெளி தொட்ட இடமும் சங்க இலக்கியம், சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் அப்படிங்கிற கருத்துக்கு அது சரியா இப்ப கிடைத்திருக்கின்ற சான்றுகளின் அடிப்படையில் சொல்றோம், நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்ப ஆக அந்த வளர்ச்சியை வந்து பார்க்கும்போது இப்போதும் நம்ம ஒரு மேப் ஒண்ணு வரைஞ்சோம்னாக்கா இந்த ஒரு தொடர்ச்சி மேலேந்து வந்து கீழே வந்து இறங்குகின்ற ஒரு இதையும், சங்க இலக்கியம் என்பது ஒரு பேன் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கக்கூடிய வகையில அமைந்த ஒன்றாகவும் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. ஆனால் அகழாய்வுகள் நீங்க சொல்ற மாதிரி போதிய அகழாய்வுகள் நடக்கவில்லை. அதை முழுமையா 100% நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். நிறைய தகவல்கள் பேசப்படவும் இல்லை. எப்போதான கொடுமணல்ல செய்யப்பட்ட நிறைய கிராஃபிட்டிஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. ராஜன் சார்லாம் நிறைய எடுத்திருக்காங்க, புத்தகங்கள் போட்டிருக்காங்க, அந்த கிராஃபிட்டி ஸ்டடி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றிய நிறைய கலந்துரையாடல்கள்ங்கிறது இல்லை. அது நிச்சயமா அது பேசப்பட வேண்டியதுதான். இப்போ அப்புறம் தாய் தெய்வத்தை பற்றி சொன்னீங்க. இப்ப தாய் தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பண்டைய தாய் தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இப்ப ஜெர்மனியில கிடைத்த தாய் தெய்வங்கள் 40,000 ஆண்டுகள் பழமையான ஒரு தாய் தெய்வ வடிவம் கிடைச்சிருக்கு, ஹோலஃபெல்ஸ் கேவ்ல கிடைச்சிருக்கு. இப்ப அதுக்கு அடுத்தது பழமையானதுனாக்கா ஒரு 32 இயர்ஸ் ஓல்டு, அப்படி 32,000 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிற ஒரு தாய் தெய்வம் வந்து நமக்கு ஆஸ்திரேலியால கிடைச்சிருக்கு. அது ஜெர்மனிக்கு கீழ்ப்பகுதியிலே நமக்கு அது குகை பகுதியில கிடைச்சிருக்கு.
இங்கெல்லாம் அந்த காலகட்டத்துல மனிதர்கள் இருந்திருக்க மாட்டாங்களா, தெய்வங்களை உருவாக்கி இருக்க மாட்டாங்களாங்கிற கேள்விகள் வரலாம். இந்த பகுதியெல்லாம் சேப்பியன்ஸோ இல்ல மற்ற நியண்டர்தால்ஸோ அல்லது இரெக்டஸோ ஏதாவது வந்திருக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கலாம். ஆனா நமக்கு போதிய சான்றுகள் இல்லை, போதிய ஆதாரங்கள் இல்லை. கிடைச்சிருக்க ஒன்னே ஒண்ணு சாந்தி பப்பு அவர்கள் செய்திருக்கின்ற அத்திரம்பாக்கம் ஆய்வுகள் மட்டும்தான். அதுதான் நமக்கு தொல்பழங்கால மனிதர்கள் இங்க வாழ்ந்திருப்பார்கள், சேப்பியன்ஸ் இல்ல. ஆனா அது தொல்பழங்கால மனிதர்கள் அப்படிதான் சொல்லுது. இரெக்டஸ், ஹோமோ இரெக்டஸா இருக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அது கூட ஹோமோ இரெக்டஸ்ன்னு அவங்க 100% சொல்லல, ஹோமோ இரெக்டஸா இருக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆக எல்லாமே பல பல பெரிய பெரிய கேள்விகளை முன்வைத்து கொண்டே போகிற ஒரு சூழலை காட்டுது, அப்படிதான் பார்க்க முடிகின்றது. இது ஒரு பெரிய ஒரு வேக்யூம் இருக்க மாதிரி தான் தெரியுது. தமிழ்நாட்டு ஆய்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு வேக்யூம் ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதுல இந்த மாதிரியான பேச்சுக்கள் அப்படிங்கிறது அது இருக்கின்றது அப்படிங்கறத பேசுறதுக்கே நமக்கு ஒரு தளமா அமையுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாள்ல நமக்கு ரெசல்யூஷன் வருமாங்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப கார்பன் டேட்டிங் செய்யறதுக்கு நமக்கு எத்தனை நாள் ஆகுதுங்கிறதே பெரிய ஆதங்கமா நமக்கு இருக்கு. சில நேரங்கள்ல கார்பன் டேட்டிங் செய்யறதுக்கு ஒரு 8 மாதமோ 1 வருடமோ கூட ஆகுது இந்த ரிசல்ட்ஸ் வரதுக்கு. இப்ப ஆனா டர்க்கி, இட்டலி அப்படிலாம் பார்த்தோம்னாக்கா ஒரு வாரத்திலேயே அவங்களுக்கு செய்து பதில் வந்துருது. அகழாய்வு செய்த மறுவாரமே அவங்களுக்கு அது எந்த வருஷத்தை சார்ந்தது அப்படிங்கிற செய்திகள் வருது. உடனே நமக்கு ஆர்கியாலஜி மேகசின்ல எல்லாம் அந்த செய்திகள் எல்லாம் வந்து விடுகின்றன, உடனுக்குடன் வந்து விடுகின்றன. பெரிய வாஸ்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கிறோம் நம்ம. மிகப்பெரிய உடனுக்குடன் தகவல் கிடைக்கிற ஒரு உலகம் ஒன்று இருக்கு மேலை நாடுகள்ல, இல்ல கீழே நாடுகள் கூட. இப்ப சீனாலாம் கூட அந்த அளவுக்கு வந்தாச்சு. நமக்கு மரபணுவியல் லேப்ஸ்ன்னு சொன்னோம்னாக்கா 2 லேப்ஸ் தான் இங்க இருக்கு. ஹைதராபாத்ல இருக்கிறது ஒண்ணு, இப்ப மதுரையில இப்ப நம்ம உருவாக்கி கொண்டிருக்கின்ற மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஆக இவ்வளவு பெரிய ஒரு கேப்ஸ் இருக்கிற ஒரு சூழல். இதற்குள்ள நம்ம தகவல்களை முன்வைக்கும் போது உலக நாகரிகங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் போது அது ஒரு மிக கடினமான ஒன்றுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, இதுல 2 விஷயங்களை நான் உங்க கருத்துக்கள் கூட வைக்கிறேன். ஒண்ணு என்னன்னா இதனுடைய ஏரியா, ஒவ்வொரு நாகரிகத்தினுடைய ஏரியா நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது எகிப்தினுடைய ஏரியா பாத்தீங்கன்னா கெய்ரோ மட்டும் எடுத்துக்கிட்டா அது மிக மிக குறைவு, கிட்டத்தட்ட ஒரு 65,000 சதுர கிலோமீட்டர் தான் இருக்கு. ஆனா இவங்க எகிப்துல என்ன சொல்றாங்கன்னா இன்னும் அந்த நைல் நதி முழுவதும் ஏரியாவை சொல்லி 9 லட்சம் கிலோமீட்டர் இருக்குது என்று கூறுகிறார்கள். மெசபடோமியாவை பொறுத்தவரை அது மிக நீண்ட காலகட்டம் இருந்தது. கிட்டத்தட்ட 3800 வருடங்கள் அங்கே மெசபடோமியா நாகரிகம் இருந்தது. அதற்கடுத்து அது அங்கே காணாமல் போய்விட்டது. அது 6500 ஸ்கொயர் ஃபீட்ல தான், அந்த ஸ்கொயர் மீட்டர்ல தான் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல தான் அந்த நாகரிகம் இருந்திருக்கிறது. அதே போல சிந்து சமவெளி நாகரிகம் என்பது 13.5 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல இருந்திருக்கிறது. சரி, இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த அளவுக்காவது துல்லியமாக அந்த பகுதிகளை சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொன்னது போலவே குடியம் என்பது ஹோமோ எரெக்டஸ் இருந்தார்கள் என்ற ஆய்வுகள் சொல்லுகிறது. அது அப்படியே ஒரு ஐசோலேட்டடா தனித்து நிற்கிறது. அதற்கடுத்து மயிலாடும்பாறையில் இன்றிலிருந்து 4400 வருடத்திற்கு முன்னால் மிகப்பெரிய இரும்பு கத்தி எடுத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள், வாள் எடுத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அது வரலாற்றில் ஒரு தனித்த இடத்தில் இருக்கிறது. எழுத்து முறைகளை கண்டுபிடித்ததனுடைய முழுமையான கால வரையறை கீழடியில் செய்ய இயலாவிட்டாலும், ஏனென்றால் ராஜன் சார் செஞ்சதே அது கிமு 5000 வருடத்திற்கு முன்னால் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் ஒரு கார்பன் டேட்டிங் அவர் அனுப்பி வைத்து எந்த ஸ்பெசிமென் சார் அது செய்தது, எந்த இடத்துல அகழாய்வு செய்தது? இப்போ சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் 5000 வருடத்திற்கு முன்னால் இருந்த ஒரு இடம். நீங்க இப்போ சொன்னீங்க அந்த இடம், அந்த எனக்கு என்னங்க மேடம்? கொடுமணல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிப்போர்ட் அவங்களுக்கு வந்திருக்குது. இன்றிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்று கிமு 3000 என்று அதனுடைய டேட்டிங் வந்திருக்குது. அது தமிழ்நாடு அரசுக்கும் கூறியிருக்கிறார்கள். அது அன்பப்ளிஷ்டு, பட் பப்ளிஷ் பண்ண போறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஒவ்வொன்றும் தனித்து தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கின்ற அகழ்வாராய்ச்சியினுடைய ஃபைண்டிங்ஸ் நமக்கு தனித்து தானே இருக்கிறது தவிர, ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல ஆய்வுகளை செய்யும் பட்சத்தில் இதற்கான ஒரு நீண்ட நாகரிகத்திற்கான நிறைய
நிறைய ஆதாரங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். அதே போல என்னுடைய வாதம் என்னவென்றால், ஒவ்வொரு நாகரிகமும் தன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நாகரிகம் என்று நான் முதலில் ஆரம்பத்தில் கூறினேன். அப்போது கூறிய பொழுது மெசபடோமிய நாகரிகம் என்று சொல்லும் பொழுது அது 2 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறது. ஒன்று எழுத்துமுறை, மற்றொன்று சட்டம் என்று கூறினேன். இப்போ தமிழர்களுக்கு என்று இங்கே என்ன கண்டுபிடித்தார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லும் பொழுது, இங்கே எழுத்துமுறை இங்குதான் உருவாகி இருக்கிறது என்ற அடிப்படையான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய வாதமாகவும் மிகப்பெரிய ஆதாரங்கள் இங்கே கிடைத்துக் கொண்டு இருக்கிறதும் என்று வைக்க முடியும். ஏனென்றால் இன்று உலகத்தில் மெசபடோமியாவில் கிடைத்ததுதான் முதலில் எழுத்துமுறை என்று சொல்வதை இங்கே கிடைத்திருக்கின்ற ஆதாரங்கள் மூலமாக அது மாறும் என்ற ஒரு விஷயமும் நாம் வந்து இங்கே சொல்லலாம். இரண்டாவதாக என்னுடைய வாதத்தில் வைப்பது, கடவுள் என்பது அதற்கான அடிப்படையான ஆதாரங்கள் இங்கே கிடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த கடவுளுக்கு கட்டுகின்ற அந்த கோயில்கள் என்ற அந்த முறைகளும் தமிழ்நாட்டில் இருந்தான் சென்றிருக்கும். இதற்கான ஆதாரங்கள் இரண்டையும் இந்த இது ஒரு நாகரிகம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாதங்களையும் மிகப்பெரிய ஆதாரங்களையும் நம் உலக சமுதாயத்தில் வைக்கலாம் என்பதற்காக தான். கோயில் பற்றி சார், கோயில் பற்றி கேட்க விரும்புறேன். கோயில் நீங்க எதை சான்றா சொல்றீங்க? அதாவது இங்க இருந்தா போயிருக்குன்ட்டு எப்படி நீங்க சொல்றீங்க? எதுல இருந்து போயிருக்குன்னு சொல்றீங்க? எந்த காரணத்தை, ஏதாவது என்ன சான்றை வைத்து நீங்க சொல்றீங்க? இல்லைங்க மேடம், இப்போ வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு புதையுண்டவர் மீது தான் நம்ம வந்து கோயில்களை வந்து கட்டி இருக்கிறார். எந்த இடத்துலயுமே ஒரு இறந்தவர்கள் மேல் தான் அது அடையாளங்களை வந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடையாளங்கள் வைத்துதான் அதற்கு பிறகுதான் கோயில்கள் என்பது அந்த இடங்களில் இருந்து உருவாகி இருக்கிறது என்பதுதான் எல்லா இடத்திலும் உலகம் முழுவதும் இருக்கின்ற இடங்கள்ல இருக்கிற கோயில்களை பற்றிய கோயில்கள் உருவாக்கத்தினுடைய அந்த ஆரிஜின் என்று கூறுவார்கள். அதாவது நீங்க ஆணித்தரமாகவே நான் மறுக்கிறேன் என்றே கூறினீர்கள். எகிப்தையும் அதே போல மெசபடோமியாவையும். எகிப்திலும் சரி மெசபடோமியாவிலும் சரி, நமக்கு கிடைத்திருக்கிற டால்மன் மாதிரியோ நமக்கு கிடைத்திருக்கிற அடிப்படையான அந்த புதைப்பு முறைகளின் மீது வைத்திருக்கின்ற அந்த 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 அடிப்படையான ஆதாரங்கள் மாதிரி வந்து அந்த நாடுகளில் கிடைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். சர்வசாதாரணமா சொல்றோம் சார், சர்வசாதாரணமா சொல்றோம். அதாவது நம்ம பெரிய பெரிய நாகரிகங்களை விட்டுருவோம் சார். ஜெர்மனிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் பக்கத்துல அண்மையில போயிட்டு வந்திருந்தேன் ஒரு இடத்துக்கு. அங்க பார்த்தாக்கா டுவெல்லிங்ஸ் அண்ட் பைல் டுவெல்லிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதுல பார்த்தோம்னாக்கா ஏறக்குறைய 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள கிரிமேஷன் பிளேஸ் காட்டுறாங்க. அங்கேயும் புதைக்கப்பட்டவர்களுடைய மணல் மேடுகள், அது பக்கத்திலே மணல் மேடுகள் சொல்றீங்களா? ஏன்னா உலகம் முழுசுமே மணல் மேடுகள் இருக்கு. இப்ப அந்த மணல் மேடுகள் தோண்டி பார்க்கும்போது அங்க புதைக்கப்பட்ட ஒரு தலைவன், இனக்குழு தலைவனும் யாரோ ஒருத்தனுடைய சிலை, அந்த உடம்பு, அது பக்கத்துல வைத்த பொருட்களை பத்தி பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு வந்து இப்ப ஐரோப்பாவின் பல பகுதிகள்ல, ரொமேனியா எடுத்துக்கலாம், நம்ம ஹங்கேரி எடுத்துக்கலாம், பல பகுதிகள் இன்னைக்கு வந்து டால்மன்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குது. ஈவன் இன்க்ளூடிங் நமக்கு வந்து இப்ப ஸ்டோன்ஹெஞ்ச் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா ஸ்டோன்ஹெஞ்ச் எல்லாம் நம்ம தெரிஞ்ச ஒண்ணு, அதை விட்டுருவோம் நம்ம. ஆனா இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற அந்த கல் திட்டைகளோ கல் வட்டங்களோ அல்லது வந்து மணல் மேடுகளோ, இப்ப செல்டிக் கல்ச்சர்ல பார்த்தோம்னாலே ஏறக்குறைய ஒரு 5000 ஆண்டுகளுக்கான செல்டிக் புதையுண்ட சான்றுகள் கிடைக்குது. ஆனால் எனக்கு அறியாமையா இருக்கலாம், தமிழ்நாட்டிலேயோ தமிழ் நிலத்திலேயோ எங்க நமக்கு இந்த மாதிரியான இடங்கள் கிடைச்சிருக்கின்றன சான்று சொல்வதற்கு அப்படின்னு சிலவற்றை நீங்க சொன்னீங்கன்னா அதோட கம்பேர் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். நிறைய இடங்கள்ல இருக்கு தமிழ்நாட்டுல. வந்து நீங்க கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பதி, ஆமா, நமக்கு மலசத்திரம்லாம் இருக்கு. அதை நான் தவிர்க்கல. மலசத்திரம் இருக்கு, நமக்கு கல் திட்டைகள் வைத்த இடங்கள் இல்லைங்களா? மலசத்திரம் தான் நீங்க சொல்லுவீங்க நிச்சயமா, தருமபுரி பக்கத்துல இருக்கிறது இல்லைங்களா? கல் திட்டைகள், ஜவ்வாது மலையில இருக்கிற அந்த மனிதர்களுடைய வீடுகள் அப்படிங்கிறது. ஆனா நமக்கு அந்த கால கணிப்பு அப்படிங்கிறது 2000 ஆண்டுகளை தாண்டல, கிமு 2000 தாண்டல. இல்ல, அதெல்லாம் பண்ணல. கார்பன் டேட்டிங் பண்ணல. கார்பன் டேட்டிங் நம்ம கிட்ட வந்து பண்ணியிருக்கிறதே வந்து கீழடியில வந்து 5 சாம்பிள் பண்ணியிருக்காங்க, கொடுமணல்ல வந்து ஒரு 5 சாம்பிள் பண்ணியிருக்காங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் நம்ம கார்பன் டேட்டிங்கே பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து
ஏனோதானோ எல்லாமே நம்ம ஊகத்துலதான் பேசிட்டு இருக்கோம் சார். ஏன்னா சயின்டிபிக் ஒரு சயின்டிபிக் பேப்பர் ஒண்ணு பிரசென்ட் பண்றோம்னா இப்ப அயலக நாடுகள்ல ஒரு உலகளாவிய கருத்தரங்கங்கள்ல இல்ல உங்களுக்கு இருக்கிற சிரமத்தை நான் சொல்றேன். அதாவது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கருத்தரங்கத்துல நம்ம இதை படைக்கிறோம். தமிழ்நாட்டின் பல பல இடங்கள்ல வந்ததுன்னா நம்ம படைக்கக்கூடிய 3 விஷயம் என்ன சொல்லலாம்னாக்கா, அந்த நெல்மணிகள் பற்றி சொல்லலாம், அதுக்கு அவன்டேட்டிங் பண்ணியாச்சு. கீழடி பத்தி சொல்லலாம், கொடுமணல் பத்தி சொல்லலாம். மற்ற எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? இல்ல இப்போ வெஜிடேஷன் கூட பண்ணிட்டு இருக்காங்க. வெஜிடேஷன் அங்க இருக்கிற வெஜிடேஷன் வந்து பண்றாங்க. அதே போல வந்து இப்போ ஒரு சமீபத்துல வந்து தமிழ்நாடு அரசு ஒரு அற்புதமான ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல கார்பன் டேட்டிங்கான தனி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய அறிவிப்பு வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வரும். அப்படி வரும் பொழுது தமிழ்நாட்டினுடைய வரலாறு வந்து உலகளவில் பேசப்படக்கூடியதாக நிச்சயமாக கார்பன் டேட்டிங் விரல் விட்டு எண்ணக்கூடிய சாம்பிள் நம்ம இதுவரையும் பண்ணியிருக்கோம். அதை நம்ம மறுக்கிறோம். உங்களை கூட வந்து நீங்க தவறாக நினைச்சுக்காதீங்க. வெளிநாட்டுல போய் பார்க்கும்போது பிரமிச்சு இங்கெல்லாம் இருந்திருக்காங்க, 5000 வருஷம் 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்கன்னு வந்து நீங்க சொல்றீங்க. இங்க இன்னும் கண்டறிய முடியாத பல அந்த டால்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கல்திட்டைகள் எல்லாம் வந்து இருக்கு. இதனுடைய கார்பன் டேட்டிங் வந்து பண்ணும்பொழுது இங்கேயும் வந்து இது உலகளாவிய அளவுல நீங்களும் எடுத்துட்டு போவீங்கன்ற நம்பிக்கையோட தான் நான் இதை வந்து நாங்க சொல்லி. உண்மையில சொல்ல போனா உங்களுக்கு தெரியும், இங்க தமிழ்நாட்டை பற்றி நான் எவ்வளவு எழுதிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா உலகளாவிய அளவுல எவ்வளவு நடக்குது அப்படிங்கறத பேச வேண்டியதா இருக்கு. அப்பதான் இங்க உள்ள சில நடவடிக்கைகள் நடக்குங்கிற ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா அங்க நடந்து கொண்டு இருக்கிற, இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேனே, ஜஸ்ட் archaeology.org சைட் போய் பார்த்தாக்கா போதும். கடந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை நாடுகள், எத்தனை வெளியீடுகள், எத்தனை அகழாய்வுகள், எத்தனை கார்பன் டேட்டிங் ஸ்டடிஸ் முடிச்சிருக்கு, எவ்வளவு ரிப்போர்ட்ஸ் வெளிவந்திருக்கு நம்மளால பார்க்க முடியும் இல்லைங்களா? ஜஸ்ட் ஒரு 4-5 டேஸ்ல பார்க்க முடியுது. ஆனா இங்க நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒண்ணுங்கிற மாதிரி, அது கூட நமக்கு துல்லியமா அந்த ரிப்போர்ட் வெளியே வருதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு சூழல் தானே இருக்கு. இப்ப ஆதிச்சநல்லூர்ல கடந்த அகழாய்வு நடந்துச்சு இல்லையா, 2004 2005 ரிப்போர்ட்ஸ் எங்க சார்? வரவே இல்லை. நாங்க வந்து ரிப்போர்ட்ஸ் வரணும்ட்டு நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு கூட தமிழ் மரபு அறக்கட்டளை எழுதி கொடுத்தோம் டெக்ஸ்ட். நான் ஓப்பனாவே உங்களுக்கு சொல்றேன். சோ அது வரணும். அதுல வந்து நிறைய சிக்கல்கள் வந்து இருக்குங்க மேடம். ஏஎஸ்ஐனுடைய செயல்பாடுகள்ல வந்து மந்த நிலைமை இருக்கு. நம்மள தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கள வந்து இக்னோர் பண்றாங்க. ஆதிச்சநல்லூர்ல வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். சிந்து சமவெளியில இருக்கிற அந்த தாய் தெய்வத்தினுடைய ஒரு சிலையும் ஆதிச்சநல்லூர்ல வந்து கிடைச்சிருக்கு. அதை வந்து எங்களுடைய சங்கத்தினுடைய இலட்சணையா கூட நாங்க வந்து வச்சிருக்கோம். அப்போ அங்கேயும் அதே சிலை கிடைச்சிருக்கு, ஆதிச்சநல்லூர்லயும் இதே சிலை கிடைச்சிருக்கு. ஆனா ஆதிச்சநல்லூர்ல வந்து டேட்டிங் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 1000வது வருஷம்னு சொல்றாங்க. அதே சிந்து சமவெளி நேரத்துல அதாவது 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. அதே சிந்து சமவெளி நாகரிகத்துல அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது வந்து 5500 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. இந்த முரண்பாடை நீங்க எப்படி ஏத்துக்க முடியும்? அந்த ஃபைண்டிங்ஸை பண்ணது வந்து அந்த அகழ்வாய்வு செஞ்சது வந்து ஒருத்தர், அதை வந்து எழுதுனவங்க வந்து ஒருத்தர். இப்படின்ற ஒரு செயல்கள் நடக்கும்போது ஒரு உண்மையான ஆய்வுகள் வந்து ஆதிச்சநல்லூர்ல நம்மளோட வரலாற்றை நம்ம சிதைச்சிட்டோம் அப்படின்றதான் நாங்கெல்லாம் வந்து நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையே தெரிஞ்சவங்க அந்த ரிப்போர்ட்டை பத்திய உண்மையும் அவங்க கூடவே வந்து ஏஎஸ்ஐல இருக்கிறவங்க கூட நாங்க பழகிட்டு இருந்தோம்ன்றவங்க ஒரு நிலைமையில அந்த ரிப்போர்ட்ல நம்மளுடைய வரலாறு சிதைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம். உண்மையான ரிசல்ட் வந்து வரல. அப்படி வந்தாலே நம்ம அந்த வந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வச்சு பேசிட்டு இருக்கோம். அங்க வந்து அந்த சிதைக்கப்பட்டதை பத்தி நம்ம வந்து பேசல. அங்க ஃபாரினர்ஸ்னுடைய ஸ்கல் எல்லாம் இருக்கு. அதை பற்றி நம்ம ஆய்வுகள் நம்ம ஏன் வெளியே எடுத்துட்டு போகல? அப்போ இங்கிருந்து வந்து கடல்வெளி கண்டுபிடிப்பு, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கடவுள் என்று சொன்னேன், எழுத்து அந்த 2 விஷயங்கள் சொன்னேன். கடல்வெளி கண்டுபிடிப்புகளும் இங்கிருந்து தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நீங்க இதே வந்து மத்திய தரைக்கடல் பகுதிகளை வந்து இருந்து போனாலும் சரி, உலகத்தினுடைய மற்ற பகுதிகளில் நீங்க போய் ஆய்வுகள் செஞ்சாலும் சரி, அங்க இருக்கிற இலக்கியங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆமையின் வழியாக தான் வந்து கடல்வெளி கண்டுபிடித்தார்கள் என்ற கதைகள் வந்து அங்க வந்து கிடையாது, எதுவுமே வந்து கிடையாது. ஆனா அதனுடைய ஆரிஜினையும் வந்து இவங்க சொல்லி அந்த கடல்வெளி கண்டுபிடிப்புகளுக்கு வந்து இங்க இலக்கியங்கள் மூலமாகவும் இங்க பல கண்டுபிடிப்புகள் மூலமாகவும் நம்ம வந்து செஞ்சு வச்சிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து உலகத்திற்கு கடல்வெளியை முதலில் கண்டுபிடித்து செய்தவர்கள் அப்படின்ற ஒரு செயலையும் அங்க செய்ய முடியும். ஆனால் இது எல்லாத்தையும் வந்து சிலரெல்லாம் வந்து தவறான ஒரு அகழ்வாய்வுகளை தான் இந்த பகுதிகளில் செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. சார், பண்பாட்டு தோற்றம் அப்படிங்கிறது மனித குலம் எங்க இருக்கோ அங்க எல்லாமே அந்த பண்பாட்டு தோற்றம் வரணும். இப்போ எப்படி ஒரு மனிதருக்கு இயல்பாக பசிங்கிறது வருதோ, அன்பு, உணர்வுகள் அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் வருதோ, பாதுகாப்பு,
அல்லது தேவை, ஒரு குடிசையில வாழ்தல், பாதுகாப்புக்காக வாழ்தல் அப்படிங்கிற உணர்வுகள் எப்படி எல்லாம் வருதோ, பயணம் செய்தல் அப்படிங்கிற உணர்வுகள் எப்படி வருதோ, அது எல்லா இடத்துலயுமே வரணும். அது தமிழ்நாட்டுல தான் வந்தது, இங்கதான் ஊற்று எடுத்தது, இங்க இருந்தா எல்லா இடத்துக்கும் பரவுனதுன்னு நம்ம சொல்றது, இது எனக்கு ஒரு ஆய்வு பார்வையா தெரியல, இது எனக்கு ஒரு சுய விருப்பம் மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு அறிவியல் உலகத்துல வந்து நம்ம பார்க்கும்போது என்ன செய்வோம்னா, இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு, இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு, இந்த இடத்துல இந்த ஸ்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த இடத்துல இந்த கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஸ்கல்லோடைய வயசு இது, இப்படிதான் நம்மளுடைய அறிவியல் அறிக்கைகள்லாம் வரும். ஆனா அது வந்து வரும்போது இங்க இருந்து வந்ததுனால இது எல்லாருமே வெளிநாடுகளுக்கு எல்லாருக்கும் அப்படி பரவுனச்சு அப்படின்னு நம்ம வரும்போது, அது வந்து ஒரு அறிவியல் பார்வையில இருந்து மாறி வேற ஒரு பார்வை, உணர்வு பார்வைக்கு போகுது. இல்ல, இந்த வார்த்தை சொல்லுவீங்கன்னு தான் நான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்களுடைய சுய விருப்பமும் அதே போல சுய பெருமையும் பேசுறதுக்காக தான் நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, பெருமையை விட்டுருங்க, அதை நான் அந்த அது வார்த்தை விட்டுருங்க, சொல்லல. விட்டுருங்க, ஏன்னா அந்த ஒரு வார்த்தை நான் அறிவியல் சொல்ல. பார்வைன்னு ஓகே வரும்போது ஓகே நமக்கு ஓகே ஓகே ஓகே. ஃபேக்ட் மேல இப்போ நமக்கு தேவை தானே. சரிங்க மேடம், இப்போ நாங்க என்ன சொல்றோம், வரலாற்றை நாங்க எழுதுறவங்க, நாங்க வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து கிடையாது, ஹிஸ்டரி வந்து ரைட் பண்றோம். எங்களுக்கு இருக்கிற அந்த ஆய்வுகளினுடைய ஆதாரங்களை எல்லாம் வந்து எடுத்து பார்த்து ஹிஸ்டரி எழுதும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஒரு ஆதிச்சநல்லூரை எடுக்கும்போது ஆதிச்சநல்லூர்ல உள்ள போய் பார்க்கும்பொழுது இந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போ எப்படி உலக நாகரிகத்துக்கு இதை எடுத்துட்டு போக முடியும்? நாங்க வந்து வரலாற்றை எழுதுபவர்கள் கடவுளினுடைய ஆரிஜினை பத்தி பார்க்கும்பொழுது அதனுடைய ஆதாரங்களை போய் பார்க்கும்பொழுது ஓ இவ்வளவு வந்து இருக்குது, ஆனா அங்க வந்து கம்பேர் பண்ணும்போது இதனுடைய இது வந்து தொன்மையானதா இருக்குது, அது வந்து மெச்சூர்டா இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த டிஃபரன்ஸை வரலாற்றை எழுதுபவர்களால் வந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதை தான் நான் வந்து சொன்னேன். அதை நிவர்த்திக்கு என்ன செய்யலாங்க சார்? நிவர்த்திக்கு கல்லூரி வந்து துறைகள்ல இருக்கிறீங்கல்ல. 20-25 வருடங்கள், நிச்சயமாக அடுத்த 25 வருடங்கள் எடுத்துக்கொண்டு இதற்கான பணிகளை விரிவான திட்டங்களின் மூலமாக நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய விருப்பமா இருக்கு. இதற்கு வெளிநாட்டில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களும் நம்முடைய இந்த நாகரிகங்களில் கண்டுபிடிக்க இன்னும் 25 வருடங்களில் இன்னும் தமிழ்நாடு அரசு நிறைய செய்யும். புதிதாக கண்டுபிடிக்க இது ஒரு நாகரிகம் தான், இங்கே ஒரு நாகரிகம் இருந்திருக்கிறது, இங்க ஒரு பண்பாட்டு கூறுகள் இருந்திருக்கிறது, இங்கே வாழ்வதற்காக மனிதன் வந்து பல விஷயங்களை உருவாக்கி கொண்டான் என்ற ஒரு செய்தியை உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் எடுத்து சென்று உலக நாகரிக வரலாற்றில் நம்முடைய நாகரிக வரலாறு இடம்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கு. அந்த கேப் இருக்குது அப்படின்றத தான் நாங்க வரலாற்றை எழுதுபவர்கள் நாங்க வந்து சொல்றோம். நாங்க வரலாற்று ஆதாரங்களை தொகுப்பவர்கள் கிடையாது. வரலாற்றை எழுதும் போது எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிஸ்டோரியனே வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆதாரங்களை கொடுத்திருந்தா தானே ஹிஸ்டோரியன்ஸ் வந்து மிகப்பெரிய ரம்லா தாப்பர் எல்லாம் இங்க தோன்றி இருக்கும். இங்க அதை விட பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அதை விட அறிவு படைத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க. அப்போ நீங்க ரம்லா தாப்பர் இருக்காங்க, வடநாட்டுல இருக்கிறவங்களாம் பட்டம் சொல்றீங்கன்னா, வடநாட்டுல 5 ASIனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு. தென்னிந்தியாவில வந்து ஒரே ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் மைசூர்ல. அப்படி இருக்கும் பொழுது இங்க இன்னும் விரிவான ஆய்வுகளை வந்து செய்ய வேண்டும். ஆய்வுகள் நிச்சயமாக செய்வாங்க, இனிமேல் செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது இங்க நிறைய வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் வந்து இருக்கிறீங்க. அவங்கெல்லாம் நான் வந்து பெருமைக்காக சொல்றோம், அதே போல சுய விருப்பத்துக்காக வந்து சொல்றோம் இல்லாம, ஒரு வரலாற்று ஆசிரியராக, ஒரு மாநில கல்லூரியில் பொறுப்புமிக்க வரலாற்று ஆசிரியராக நான் வந்து உங்ககிட்ட வைக்கிற ஒரு பெரிய கோரிக்கை வந்து என்ன அப்படின்னு சொன்னா, உலக வரலாற்று ஆசிரியர்களிடையே நீங்க எடுத்துட்டு செல்லணும். உங்களால முடியாதா அப்படின்னு கேட்டா, எங்களால வந்து பல விஷயங்கள்ல வந்து போராடிட்டு தான் வந்து அடுத்த 25 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் எங்களால இருக்க முடியும். கடந்த 20 வருஷத்துல தமிழ் மரபு அறக்கட்டளை மிக பல விஷயங்கள் அந்த மாதிரி செய்திருக்கோம் சார். உதாரணமா இப்ப வந்து ஜெர்மனில இருக்க அந்த லிண்டன் அருங்காட்சியகத்துல வந்து கீழடியை பற்றிய செய்திகளை அன்னைக்கு கொண்டு வந்து நாங்க 6 மாத கண்காட்சி செய்தோம். பிறகு ஸ்மித்சோனியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஸ்மித்சோனியன் மியூசியம்ல வந்து தமிழுக்கான ஒண்ணுமே இல்லை, சின்ன சின்ன நாடுகள்ல இருக்கிற வரலாற்று விஷயம் கூட இருக்குன்னு சொல்லிட்டு, ஈவன் ஏமன்ல இருக்கிற வரலாற்று கூட இருக்கு, தமிழ்நாட்டோட வரலாறு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குரல் எழுப்பி அங்க இருக்கிற தமிழ்ச்சங்கத்திட்ட தான் சொல்லி நீங்க எழுதி அதை ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை எல்லாம் வேற சொல்லி இந்த மாதிரி தமிழ் மரபு அறக்கட்டளை பண்ணி நாங்களே சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்க மற்றவங்க நிறைய கேள்வி கேட்க விரும்புவாங்க. நிறைய பணிகள் தமிழ் மரபு அறக்கட்டளை தமிழ்நாட்டின் ஆய்வுகளை பற்றி வெளிநாடுகள்ல செய்துகிட்டு இருக்க பணிகள் நிறைய செய்துட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு ஆதங்கம் என்னன்னா, வெளிநாடுகள்ல இருக்கிற தமிழ் தொடர்பான ஆய்வுகள் செய்ய வரும்போது இந்த இணைந்த வகையான ஆய்வுகளுக்கு பல்கலைக்கழகங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கின்றன அப்படிங்கிற கலந்துரையாடல் நீங்க நம்ம குழுவுல கூட பார்த்திருக்கலாம். நீங்க இந்த கருத்தை வச்சு கடந்த சில நாட்களாக நாங்க கலந்துரையாடி கொண்டிருந்தோம். உதாரணமா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவங்க வந்து தமிழ்நாட்டுல இணைந்த வகையில வந்து ஆய்வு செய்ய விரும்புறாங்க. எந்த கல்லூரிகளும் தொடர்ச்சியாக அவங்களோட தொடர்புல இருந்து பண்றதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் நம்ம பாக்குறோம்.
அடுத்ததாக மலேசியால வந்து கடந்த ஆண்டு நாங்க சென்று விட்டு சுங்கை பத்து அப்படிங்கிற இடத்துல வந்து 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுல தமிழர்கள் வணிகத்துக்காக சென்றவர்கள் அங்கே சென்று இருந்ததுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த தொடர்புகளை ஆராய்ச்சி செய்வதற்காக வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற கல்லூரிகள் இணைந்து செய்யறதுக்கு தயாரா வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சிருந்தோம். Facebookலயும் எழுதியிருந்தோம், வாட்ஸ்அப் குரூப்லயும் போட்டிருந்தோம். இந்த மாதிரி நாங்க செய்துட்டு இருக்கோம். எங்களுக்கு விருப்பம் இருக்கு. இந்த மாதிரி இணைந்த வகையான ஆய்வுகளை செய்வதற்கு தயாராக வரும்போது அதற்கான உதவிகளை அல்லது ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த மாதிரியான முயற்சிகளுக்கும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் இணைந்து வந்தால் இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற என்ன கேள்வி கேக்குறீங்களா? இதுக்கு நாம அடுத்து ஹர்ஷா கை உயர்த்திருந்தாங்க. மேம் ஹர்ஷா மேம் நீங்க வினாக்கள் கேட்கலாம் அல்லது கருத்துரை வழங்கலாம். ஹர்ஷா மேம். ஹர்ஷா இல்ல மகிழினி நீங்க கண்ணன் ஐயா மகிழினி பேசின பிறகு நீங்க பேசுறீங்களா ஐயா? ஓகே ஓகே நன்றி ஐயா. மகிழினி நீங்க கேளுங்கப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுப்பா, பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ஐயா நீங்க பேசுனது வந்து இப்போ நாங்க இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிட்டு இருந்த கருத்துக்கள் செய்திகள்ல இருந்து சில விஷயங்கள் மாறுபட்டு இருந்துச்சு. வேற எப்படி சொல்றதுன்னா, இது வரைக்கும் ஒரு புரிதல் இருக்கும். இப்ப நீங்க சொல்றது இன்னொரு டோர் ஓபன் பண்ற மாதிரி, இந்த சைடு யோசிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. நான் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதுல இருந்து இப்போ நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்குன்றனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னாங்க ஐயா, நம்மளுடைய தமிழ் நாகரிகத்தை அது ஒரு நாகரிகம்னு அங்கீகரிச்சு அதை ஏன் நம்ம பேச மாட்டோம் அப்படின்றது நமக்குள்ளே நம்ம பண்ற விஷயம்தான். நம்மளும் அதுக்கு நிறைய முன்னெடுப்பு செய்யணும்ல. இப்போ நான் இப்ப யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன். குமரி கண்டம் பத்தி இன்னும் பாடநூல்கள்ல இருக்கு. இப்ப குமரி கண்டம் அது எந்த அளவுக்கு உண்மையானது, அதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு தெளிவு வேணும். இன்னொன்னு, காலேஜ்லயுமே இப்ப நாங்க பிஏ தமிழ் பண்ணும் போது எங்களுக்கு தமிழக நாகரிகமும் பண்பாடும் இருக்கு. அதுலயுமே நம்ம தமிழ்நாட்டினுடைய வரலாறுன்னு படிக்கும் பொழுது அங்கேயும் குமரி கண்டம் பத்தி பேசப்படுது. இப்ப அப்படி சொல்லும் பொழுது குமரி கண்டம் ஆக்சுவலா உண்மைதானா? அதை எப்படி லிங்க் பண்றாங்க? அவ்வளவு பெரிய நிலப்பரப்ப வந்து தமிழர்கள் அதுதான் அவங்களுடைய பூர்வ குடிகள் அங்கதான் இருந்தாங்க, இவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாங்கன்ற மாதிரியான ஒரு கதை வளருது இல்லையா? இது வந்து உண்மையா இல்லையா? அது இல்லைன்னா அந்த தெளிவு முதல்ல மாணவர்கள் மத்தியில ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் காலேஜ் 2 பேருக்குமே. ஏன்னா இது ஒரு பிம்பத்திலேயே நம்ம சுத்திட்டு இருக்க கூடாது. ஏன்னா நம்ம தமிழர்கள் கிட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை, நான் ஒரு இளைஞரா இருந்து நானும் இதை சொல்றேன். தமிழ் பெருமை பேசுறோம்னும் போது ரொம்ப பெருமையா பேசிடுறாங்க. அதோடைய உண்மை என்ன, பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, ஆதாரம் என்னன்னு தெரியாம நாங்க தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டே இருக்காங்க. அதனால எனக்கு அந்த குமரி கண்டம்ன்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது யாராச்சும் தெளிவு பண்ணணும் மக்கள் மத்தியில அப்படின்ற ஒரு ஆதங்கம் அந்த விஷயத்துல. குமரி கண்டம் சொல்லுங்க. குமரி கண்டம் பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, 3 வருடங்களுக்கு முன்னால நான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர் பார்த்தேன். அவரோட சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதே போல ஒரு கருத்தரங்கத்துலதான் அவர்கிட்ட ஒரு கலந்துரையாடல் வந்து இப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து என்னன்னா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல குமரி கண்டத்தை பற்றிய ஆய்வு வந்து நடைபெற்றுட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அது வந்து அந்த ஆப்பிரிக்க பகுதியில் இருக்கிற நாடுகள் வந்து அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னும் வந்து சொன்னாங்க. ஏன்னா இந்த கண்டத்திட்டு நகர்வுகள் பற்றி ஒரு முறையான ஆய்வு வந்து ஒரு பல துறை அறிஞர்களும் சேர்ந்து வந்து அதை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழ்நாட்டுல வந்து இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஆய்வுகள் வந்து முன்னெடுக்கப்படலை. அதே போல வந்து அந்த குமரி கண்டம் என்பது ஒரு கற்பனையான கண்டம் அப்படின்னு சொல்ற முடிவுக்கே வந்து இப்போ வந்திருக்கிற ஒரு நிலைதான் இங்க வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த ஆய்வுகளின் மூலமாக ஏதாவது ஆதாரங்கள் வந்து நமக்கு கிடைச்சா அதை பற்றி பேசக்கூடிய நிலையில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் நிலை. தமிழ்நாட்டுல வந்து குமரி கண்டத்தை பற்றி
பேச இயலாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். நீங்க சொல்றீங்க இல்லையா, தமிழன் வந்து பெருமை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல இன்னொரு விஷயத்தையும் நாம் வந்து பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற அந்த அவருடைய புத்தகத்துல வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, ஒரு அற்புதமான விஷயம் பண்ணியிருக்காரு. ஒரு உலக நாகரிக வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பர்ன்ஸ் அவர்கள் எழுதிய ஒரு ஒரு முக்கியமான புத்தகம் வந்து இருக்குது. அந்த புத்தகத்தில் வந்து அவருடைய பாணி என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, அந்த நாகரிகத்தில் இருக்கிற தாவரங்கள், அந்த அந்த நாகரிக பகுதிகளில் இருக்கிற விலங்குகள், அந்த நாகரிக பகுதியில வந்து இருந்த உணவு முறைகள், அதே போல இதை பற்றியெல்லாம் வந்து ஊர்கள் இதை பற்றியெல்லாம் வந்து தான் நாகரிக வரலாற்றுல வந்து அதிகமாக ஆய்ந்து எழுதியிருக்காங்க. அதை எப்படியோ வந்து ஆர் பாலகிருஷ்ணன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற ஊர் பெயர்கள், தாவர பெயர்கள், விலங்கு பெயர்கள் எல்லாம் எடுத்து அந்த நாடு முழுக்க இருக்கிறத வந்து அதை கம்பேர் பண்ணி பார்த்து தான் அதாவது திராவிட இனத்து மக்கள் வந்து இந்தியா முழுக்க இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபைண்டிங்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அது ஜெனட்டிக்னுடைய ஸ்டடீஸ்லயும் வந்து அது ஊர்ஜிதமாகுது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். அந்த ஜெனடிக் ஸ்டடீஸ்லயும் அதே சமகாலத்தில் நடந்த ஆய்வுகள் இந்த இந்த கூற்றை வந்து உண்மை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ அவர் வந்து அடுத்த எக்ஸ்டெண்டா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, ஆரிய நாகரிகத்துல வந்து இருந்த அந்த வேதங்கள்ல இருக்கிற தாவரங்கள், விலங்குகள், அதை பற்றியெல்லாம் வந்து அவர் வந்து ஆய்ந்திருக்கார். ஆனா அந்த வேதங்களை பற்றி அந்த பர்ன்ஸ் எழுதிய புத்தகங்கள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, வேதங்கள்ல இருக்கிற அந்த தாவரங்கள், அவர் குறிப்பிட்டிருக்கிற தாவரங்கள் எல்லாமே இங்க இல்ல. அது ஆர்டிக் பகுதியில் இருக்கிற தாவரங்கள். இந்தியாவுல இருக்கிற தாவரங்கள் அது அல்ல அப்படின்னு அதை வந்து கரெக்டா சரியா சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நீங்க குமரிக்கண்டம் என்பதை பற்றிய ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் வந்து இப்ப இல்லாக்காட்டியும் இலக்கியத்துல வந்து மிக பரவலான அளவுல குமரிக்கண்டத்தை பற்றிய செய்திகள் வந்து இருக்குதா அப்படின்றது தமிழ் படித்தவர்கள் தான் வந்து சொல்லணும். ஏன்னா சங்க இலக்கியங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு செக்குலர் லிட்ரேச்சர். அதுல இருக்கிற தாவரங்கள், விலங்குகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆதாரங்களை வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணும்போதும் அந்த ஆதாரங்கள் வந்து மெய்ப்பிக்குது. கீழடியில வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேஷன் பத்தி ஆய்வுகள் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பனை மரத்தினுடைய வெஜிடேஷன் இருக்கு. அரிசியில இருந்து 2 வகை இருக்கு. கீரையில வந்து ஒரு வகை இருக்கு. இதெல்லாம் அந்த ரிப்போர்ட்ல எழுதி வச்சிருக்காங்க. அது வந்து பார்க்கும் பொழுது சங்க இலக்கியங்கள்ல அதெல்லாம் இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல அந்த அந்த தாவரங்கள், அந்த அந்த பயிர்கள் அதெல்லாம் வந்து இருக்கு. ஆனா குமரிக்கண்டத்தை பற்றி சொல்லுகின்ற இலக்கியங்கள் இது மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா நான் வரலாறு படித்தவன். அதனால நான் அதிகமா அந்த இலக்கியங்கள் மட்டுமே அது வந்து ஆதாரங்கள் இருக்கிறதுனால சொல்ல முடியல. ஒரு காலத்துல வந்து இப்போ கீழடி தோன்றதுக்கு முன்னாடி இலக்கிய ஆதாரங்களை வைத்து மட்டும்தான் நம்ம வந்து சங்க தமிழ் காலத்தை வந்து நம்ம எழுதிட்டு இருந்தோம். இப்போ கீழடி கிடைச்ச உடனே இன்னும் நமக்கு வந்து மகிழ்ச்சியா வந்து அடுத்த கட்டத்தை நம்ம வந்து நோக்கி போகிறோம். அதே போல இதுக்கும் வந்து குமரிக்கண்டத்துக்கும் வந்து இது மாதிரி எதனா இலக்கிய ஆதாரங்கள் இருக்குதா அப்படின்றத தான் நீங்க சொல்லணும். எனக்கு வரலாற்றை பொறுத்தவரையும் இதுவரையும் ஆதாரங்கள் இலக்கிய ஆதாரத்தை தவிர மற்ற ஆதாரங்கள் இல்லை. அதனால வரலாற்றை இயலாத நிலையில் வந்து இருக்கிறோம். மகிழ்ச்சி கேளுங்கப்பா. ஐயா, இலக்கியங்கள்ல படிச்ச வரைக்கும் கூட குமரி கோடும் பெருங்கடல் கொள்ளாக்கு அப்படின்ற மாதிரிதான் குமரி கோடும்னு இருக்கு, பக்ருலி ஆறுன்னு இருக்கு, பன்மலை அடுக்கத்து, இந்த மாதிரியான டேர்ம்ஸ் தான் இருக்கே தவிர குமரி கண்டம்ன்ற வார்த்தையோ இல்ல அது பெரிய நிலப்பரப்பாவோ அப்படி பேசல. சிலப்பதிகாரமும் அது கடல் கொண்டுட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்றாங்க. பட் இன்னொரு விஷயம், ஜியாகிரபிக்கலா நம்ம வந்து அங்க ஆராய்ச்சி பண்ணா கூட தண்ணிக்கு கீழே எந்த மாதிரியான நிலப்பரப்பு இருந்துச்சு, அங்க மலை இருக்குதா, அங்க முன்னாடி ஒரு ஆறு ஓடுச்சா, இதெல்லாமே வந்து சேட்டலைட் இமேஜஸ் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி யோசிச்சா கூட வந்து இந்த குமரி கண்டம்ன்ற அந்த கான்செப்ட் ரொம்ப உண்மையில இருந்து ரொம்ப விலகி போய் அது ஒரு ஹைப்போதசிஸ்னு கூட வச்சுக்கலாம். ஆனா அது இன்னும் மாணவர்கள் மத்தியில பாடநூலா அப்படி ஒரு விஷயம் உண்மைன்ற மாதிரி கொண்டு போறது சரியில்லை அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா உங்களால ஒரு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கு, அதனால நான் இதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா இத பத்தி ஆய்வு செஞ்சு இனி இந்த மாதிரியான தெளிவில்லாத ஒரு கருத்தை நம்ம
பாட புத்தகத்துல வைக்கிறது இதுக்கு நான் ஒரு அதனால சின்ன ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ரொம்ப நேரம் மற்றவங்க காத்துட்டு இருக்காங்க. 2 விஷயங்கள். ஒன்று, அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுடைய ஒரு உரை ஒண்ணு இருக்கு. கீழடி அந்த குமரிக்கண்டம் பொய் அப்படிங்கிற பத்திய விளக்கி சொல்லக்கூடிய ஒரு ஒன்று. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் இப்பொழுது ASI உடைய டைரக்டரா இருக்கிறாரு. ஸோ மிகுந்த அனுபவம் மிக்கவர், கீழடியை நமக்கு காட்டியவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தமிழ் மரபு அறக்கட்டளையின் வெளியீடாக வரலாற்றில் பொய்கள் அப்படின்னு ஒரு நூல் வந்திருக்கு. மிகுந்த ஆய்வு தரத்தோட உள்ள ஒரு நூல். அது கீழடி பற்றிய இந்த குமரிக்கண்டம் பற்றிய பல்வேறு தகவல்களை ஆராய்ந்து சொல்கின்ற ஒரு நூலாக இருக்கிறது. ஜஸ்ட் 100 ரூபீஸ் தான். அது நீங்க வாங்கிக் கொள்ளலாம். லிங்க் கூட நான் போட்டிருக்கிறேன் மாணவர்களுக்கு. இப்ப மகிழி, நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, ஆதாரபூர்வமா நூல்கள் தேவைப்பட்டால் அதை நீங்க தாராளமா வாங்கிக் கொள்ளலாம். நன்றி மகிழி, நன்றி. சரிங்கம்மா. அடுத்து கண்ணனையா, நீங்க ஒரே ஒரு உங்களுடைய கேள்விமா, ஒரே அப்படியா? ஒரு சரி, கேள்வி. சொல்லுங்க. சார், அப்புறம் நீங்க அந்த ஜெயின் ஸ்டடி பண்ணி அதன் ஆதாரங்கள் கூட வச்சு இந்த மாதிரி இங்கிருந்து தான் மேல போனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இப்போ டோனி ஜோசப் உடைய ஏர்லி இந்தியன்ஸ் புக்லயுமே அந்த ஜீன் ஸ்டடி பேசும்பொழுது ஆப்பிரிக்கால இருந்து எப்படி இங்க வந்தாங்க, அது போக போக ஒரு வேரியண்டா பிரிஞ்சு பிரிஞ்சு போகும்போது நம்ம கிட்ட தமிழர்கள், இன்னைக்கு இருக்க தமிழர்கள்னு வச்சு அப்படி வந்த அந்த ஆதாரத்தின் படியும் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. அதனால நீங்க எந்த ஆதாரம் வச்சு அப்படி சொல்றீங்க, எதன் அடிப்படையில இங்க இருந்து ஜீன் ஸ்டடி மூலயமா சொல்றீங்க அப்படின்றது கொஞ்சம் தெளிவு வேணுமே. இல்ல, நம்ம பதில் சொல்லலாங்களா? சொல்லுங்க. ஜெனடிக் ஸ்டடீஸ் பத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிஸ்டோரியன்ஸ், குறிப்பாக கருணானந்தம் ஐயா போன்றவங்களுக்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் வந்து இருக்கு. குறிப்பா யுவால் நோவா ஹராரி போன்றவர்கள் எழுதிய புத்தகங்களும் சரி, டோனி ஜோசப் போன்றவர்கள் எழுதிய புத்தகங்களும் சரி, இதெல்லாம் வந்து சில சந்தேகங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பேராசிரியர்கள் எல்லாருமே வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா யுவால் நோவா ஹராரியை பொறுத்தவரையிலையும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஜெரிகோ தான் வந்து மனிதர்கள் தோன்றியதற்கான இடம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அவர் வந்து அவருடைய புத்தகத்துல வந்து ஒரு இடத்துல வந்து அவர் வெளிப்படையாவே வந்து சொல்றாரு, மேடம் சொன்ன மாதிரி அவங்களுடைய சுய விருப்பம் ஜெனட்டிக் வந்து திருப்பி இருக்காங்களோன்னு வந்து ஒரு விஷயம் தோணுது. ஆனா அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளை யுவால் நோவா ஹராரியை நம்ம வந்து ஒரு DNA சயின்டிஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாதுங்கல்ல சார். ஆமா, நம்ம வந்து எடுத்துக்கிறோம்னா இப்ப நம்ம வந்து டேவிட் ராய்க் எடுத்துக்கலாம். ஆமா, டேவிட் ராய்க் எடுத்துக்கலாம். அவருடைய புத்தகம் சொல்றது வந்து இவங்க டோனி ஜோசப் அதுதான் ஃபாலோ பண்றாரு. ஆமா, ஆமா. அதனால அந்த சந்தேகத்தை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா அவர் வந்து யூதர்கள் தான் வந்து முதன்மையாக இந்த உலகத்தில் தோன்றியவர்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அவர் அந்த சேப்பியனும் டிஎஸ்ஐயும் வந்து எழுதியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற நெக்ஸஸ் கூட வந்து அந்த டாமினேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து போயிட்டு இருக்கு. அது எனக்கு வந்து அந்த ரொம்ப டெப்தா வந்து, ஏன்னா ஹிஸ்டரி அப்படின்றதுனால நான் அந்த இதுல போகல. சார், ஒரு உரை ஒண்ணு கொடுத்திருக்காங்க சார். அதாவது இப்ப ஹைதராபாத் இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, DNA சயின்ஸ் லேப், அங்க பணிபுரிகிற டாக்டர் தங்கராஜ் அவர் வந்து டேவிட் ராய்க்கோட சேர்ந்து சில ஆய்வுகளுக்காக இந்திய ஸ்பெசிமென்ஸை கொடுத்தவர். அவர் நமக்கு தமிழ் மரபு அறக்கட்டளைக்காக ஒரு லெக்சர் ஒண்ணு கொடுத்தாங்க, ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒண்ணு செய்தாங்க. அந்த வீடியோ நம்ம கிட்ட இருக்கு. நம்ம தமிழா சேனல், நம்மளோட சேனல் THF சேனல், நம்ம வெப்சைட் போனாக்கா இருக்கு. அதுல வந்து ஒரு 2 ஹவர்ஸோட லெக்சர். அதுல வந்து அந்த ஆப்பிரிக்கால இருந்து வந்த பல்வேறு காலகட்டங்கள்ல வந்தது பத்திய தகவல்களை அவங்க சொல்றாங்க. ஆர்வம் உள்ளவங்கள் அதை பார்க்கலாம். மகிழ்ச்சி, நன்றிப்பா நீங்க உங்களுடைய வினாக்கள் கேட்டதுக்கு. ஏன்னா நீங்க தமிழ் மர அறக்கட்டளை இந்த அக்டோபர் மாதம் நடந்த நிகழ்வு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த ஜெனடிக்ஸ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக கண்ணனையா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை வழங்கலாம். நன்றி, வணக்கம். இது ஒன்று வந்து மகிழினியோட சார்பா அவங்களோட சேர்ந்து சொல்லக்கூடிய சில கருத்துக்கள், அப்புறம் வந்து சுபாஷ் சொன்ன சில கருத்துக்களோட இணைந்த கருத்துக்கள். இந்த குமரிக்கண்டம் அப்படிங்கிறது வந்து அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி, அதெல்லாம் வந்து இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ். அது வந்து இல்லைங்கிறத வந்து ரொம்ப தரவா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பாடத்திட்டத்துல இருக்குங்கிறது வந்து அது ஷோஸ் வந்து எப்படின்னா, அந்த குமரிக்கண்டம் தமிழகத்தை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கு, ஒரு அயலக தமிழனாக நான் பார்க்கறது அப்படின்னா, ஒரு ட்ரூ ஹிஸ்டோரியன்ஸ் நீங்க தான் இருக்கீங்க. ஆனா ஒரு ட்ரூ ஹிஸ்டோரியன்ஸ்னு இல்லாம வந்து அந்த தமிழ் ஆசிரியர்கள், நல்ல பேர் புகழ் பெற்ற தமிழ் ஆசிரியர்கள் சொல்றத அவங்க அப்படியே ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டா எடுத்துக்கிறாங்க. அது வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்காது, கல்லூரி காலங்கள்ல வந்து கடல் கொண்ட நாடுன்னு கண்ணதாசன் ஒரு நாவல் எழுதினாரு. அதுல வந்து என்னன்னா, டைனோசார்ஸும் மனுஷனும் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி அவர் அப்படியே எடுத்துட்டு போவார். ஓகே, அதை நான் அப்பவே வந்து நான் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். வந்து அவர் இருந்த ஈரா வேற,
இவங்க வந்து மனுஷன் வந்தது ஈரா வேற ரொம்ப. அப்ப இது எப்படி வந்து ரெண்டையும் வந்து ஜுராசிக் பீரியட் வேற, இவன் இருக்கக்கூடிய பைலியோலித்திக் பீரியட் வேற, இது எப்படி வந்து இவங்க கம்பைன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே போலதான் இந்த குமரிக்கண்டத்துக்கு வந்து அந்த தமிழாசிரியர்கள் அந்த ஒரே ஒரு பாடல், அந்த பாடலை வச்சு சொன்னதை வச்சுட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதற்கான உண்மையான சரித்திர ஆதாரம்ங்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்டு. இரண்டாவது என்னது அப்படின்னா வந்து தமிழகத்துல நான் பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு அது ஊறி போயிருக்கு. அதாவது வந்து எல்லாத்துக்குமே தமிழகம் தான் சென்டர் உலகத்துல. இது வந்து ஹீரோ சென்ட்ரிக் அப்படிம்பாங்க. யூரோப்ல வந்து இப்ப நீங்க அதை கூட மென்ஷன் பண்ணீங்க. ஹீரோ சென்ட்ரிக்கா இருந்துட்டு அவங்க வந்து எல்லாமே யூரோப்ல இருந்து வர மாதிரி பேசக்கூடிய ஒரு துணி அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதை அப்செக்ட் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல வந்து நமக்கு வந்து தமிழோ சென்ட்ரிக்னு ஒண்ணு இருக்கு. எல்லாமே இங்க இருந்தா போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து நம்ம மாற்றிக்கணும். ஏசியால இருந்து எத்தனையோ விஷயங்கள் நமக்கு வந்திருக்கு. அதை பற்றி நம்ம வந்து துணிஞ்சு பேசுறதில்ல. இரண்டாவது என்னன்னா, நம்ம ஒரு ஆங்கில காலனியாக இருந்ததுனால நம்மளுடைய பார்வை, இந்த வேர்ல்ட் வியூங்கிறது வந்து ஆங்கில மூலமாவே நடக்குது. அது பெரிய பிழை. நான் வந்து இப்ப கொரியால 8 வருஷம் இருந்தேன். இப்ப வந்து கொரியா, ஜப்பான் இங்கெல்லாம் வாழ்ந்ததுக்கு பிறகு என்ன தெரியுதுன்னா, அந்த மொழியை கற்று, சீனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சீன மொழியை கற்று அந்த சீனத்தினுடைய அது வழியாக நம்ம உலகத்தை பார்க்கறதுங்கிறது வேற. இவங்க ஆங்கிலம் மூலமாகவே வந்து உலகத்தை பார்த்து அதற்கேற்ற இன்டர்பிரேஷன் பண்றதுங்கிறது ஒன்று. அது வந்து ஒரு பெரிய தவறாகத்தான் எனக்கு படுது. சுபாஷ் சொன்ன பாயிண்ட்ஸ்ல என்ன நமக்கு முக்கியமா தேவைப்படுது அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்டோரியன்ஸ்க்கு வந்து இன்னும் ஆர்வம் கூட வரும். உதாரணமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு வந்து ப்ரொஃபசர் ஓனோ வந்து ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசுறாரு. அதை நான் பின்னாடி வந்து அதனுடைய தொடர்ச்சியாக நான் கொரிய மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பத்தி நான் பேசுறேன். அதுல என்ன எனக்கு அந்த ஜப்பான் இது ரொம்ப முக்கியமா படுது. ஏன்னா வந்து சங்ககால பாடல்கள்ல இருக்கக்கூடிய அதே அந்த இலக்கண விதியானது அப்போ புறம்போக்கு, அப்புறம் வந்து அவங்க அப்படி சேர்ந்துட்டு வெளியே போறது, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து மறந்து போச்சு எனக்கு. அதை வந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மனோன்மணி சண்முகதாஸ், ப்ரொஃபசர் சண்முகதாஸ், இவங்க 2 பேரும் அதுல குறிப்பா மனோன்மணி சண்முகதாஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சங்க இலக்கியம் படிக்காம மான்யோஷு அப்படிங்கறதா வந்து அங்க ஜப்பான்லயே இருக்கக்கூடிய மிக தொன்மையான இலக்கியம். அந்த போயட்ரிய வந்து அந்த மான்யோஷுனா 10,000 லீவ்ஸ் அப்படின்னு போறோம். அந்த மான்யோஷு போயட்ரிய வந்து சங்க இலக்கியம் படிக்காம புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு மட்டும் சொன்னது மட்டும் இல்ல, இதே கிராமர் இதே இதுல வச்சுட்டு அவங்க வந்திருக்காங்க. அதை அப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்க தமிழ்ல. அது வந்து பாசிபிள் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து நாங்க தமிழ் மரபு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த அந்த இதுல வந்து கருத்தரங்களை பேசும்போது சொன்னாங்க, அவங்களுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அவங்க சொல்றாங்க, இன்னும் 25 செல் நரிகள் நான் வச்சிருக்கேன், வந்து இன்னும் ஆய்வு மாணவர்கள் எனக்கு வேணும், இருந்தா இதுல பண்ணலாம் அப்படின்ட்டு. நாங்களும் திரும்ப திரும்ப அப்பீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது வந்து தமிழக கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா வந்து இன்னும் அந்த ஈடுபாடு வரல, புரிய மாட்டேங்குது. அதாவது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி அந்த காலனித்துவ இதுன்னு வரும்பொழுது நமக்கு வந்து வெஸ்டியே தான் பார்த்துட்டு இருக்கோம். நாங்க என்ன சொல்றோம்னா, லுக் ஈஸ்ட்ங்கிறோம். கிழக்குல தான் வந்து தமிழுடைய சுவடுகளை பற்றி நாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து வெஸ்ட்ல பார்க்க கூடாது, கிழக்க தான் பார்க்கணும். கிழக்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அந்த பல்லவ கிரந்தத்துல ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து எப்படி வந்து ஒரு உலகளாவிய அளவுல வந்து அதற்கு ஒரு எழுத்து முறையை கொண்டு வந்தவன் பல்லவன் கொண்டு வந்திருக்கான். அப்புறம் நான் இப்போ கொரியால போகும்போது கொரியாவுக்கும் தமிழுக்கும் ஏகப்பட்ட தொடர்புகள். இப்ப ஜப்பானுக்கு உள்ளதை ப்ரொஃபசர் ஓனோ சொல்லிட்டாரு. அப்ப தமிழனுடைய சுவடுகள்லாம் நம்ம பார்க்க வந்து கிழக்குல தான் அதிகம் இருக்கு. அதை பற்றி ஆய்வுகள்ல செய்யறதுக்கு உதாரணமா அங்கோர் வாட்டருக்கு பாருங்க. அங்கோர் வாட்டர் 2-3 முறை போயிருக்கேன். அங்கோர் வாட்டர்ல தமிழனுடைய பிரசன்ஸே இல்லை. ஆனா இங்க எழுதுற போது எப்படி எழுதுவான்னா வந்து இது பல்லவன் தான் கட்டினா, பாண்டியன் தான் கட்டினா, அந்த கோயிலை கட்டினவனே சோழன் தான் அப்படின்னு ஒரு ஆதாரமும் இல்லாம இவங்க பேசுவாங்க இங்க உட்காந்துட்டு. ஆனா இவங்க அங்கோர் வாட்டில் போய் அது ஏதாவது ஆராய்ச்சி பண்றாங்களா அப்படின்னா அது பண்றது இல்லை. ஓகே, பண்ணாம கற்பனை. இப்போ உதாரணமா கொரிய இதை பற்றி நான் அந்த பெண்ணுக்கு வந்து செம்பவழம்னு ஒரு பேர் கொடுத்து அந்த ஆய்வு ஆரம்பிச்சு வச்சேன். அதுக்கப்புறம் அது வைரல் ஆயிடுச்சு. இப்போ வைரல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு செம்பவழத்துக்கு ஒரு சிலை ஒன்று உருவாக்கணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த முயற்சியில அவங்க பாருங்களேன், அந்த தமிழனுடைய ஆட்டிடியூட் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, செம்பவழம் என்ற பேரரசி வந்து ஒரு சூலத்தோட போய் இறங்குறான், அந்த சூலத்துல வந்து ஆய் நாடுன்னு எழுதுன்னு.
நான் சொன்னேன் இதற்கு ஆதாரம் எங்கன்னு. கோவம் வருது அவங்களுக்கு. அதாவது வந்து நீங்க ஒரு ஆய்வு பண்ணி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பொதுமக்கள்கிட்ட வந்துச்சுன்னா நாங்க பொதுமக்கள் என்ன வேணாலும் எடுத்துட்டு போய் பேசுவோம். அந்த ஆட்டிடியூட் பாருங்களேன் எவ்வளவு வருத்தமா இருக்கு. அது எப்படி நீங்க எப்படி என்ன வேணாலும் பேசலாம்? அதுக்காக ஒன்று நீங்கள் ஏதாவது ஆதாரம் கொடுக்கணும், ஒண்ணும் கொடுக்கல. இருக்கிற ஆதாரம் எல்லாம் கொரியால வந்து சம்யுக்யுசா அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல இருந்து வருது. அதுல இந்த மாதிரி அவ சூலத்தோட வந்தா, சூலத்துல ஆய்நாடுன்னு தமிழ்ல வேற எழுதிருந்தது அப்படின்னு வேற சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொன்னா கோபம் வருது. ஆனா ஒரு பெரிய முயற்சி பண்றாங்க. அதை வந்து ஒரு நினைவாலயம் ஒண்ணு வந்து அப்படிங்கிறது. ஆக இந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் வேணும். அதாவது வந்து நானும் சுபம் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, ஒரு சயின்டிபிக் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. இப்ப இந்த ஜெனடிக் ஸ்டடிஸ் சொன்னீங்க. இப்ப ஜெனடிக் ஸ்டடிஸ்ல இப்ப நாங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஐபிசியை பத்தி. அந்த டிஸ்கஷன்ல என்ன வருது அப்படின்னா, ஒரு குரூப் வந்து தமிழகத்தில இருந்து தான் முசிறியில இருந்து போய் மெசபடோமியா போய் எலாமைட்டுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்கு. சோ இங்க இருந்து தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு கடரடியான தெனாவட்டான ஒரு ஹைபோதிசிஸ் அவங்க சொல்றாங்க. ஆனா அறிவியல் எப்படி வேலை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் எல்லாரும் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா சொல்றாங்க அப்படின்னா, அறிவியலை பொறுத்த மட்டும் அது ஒரு நடுநிலை. அதாவது இட்ஸ் பிளைண்ட்னு சொல்லுவாங்க. அதற்கு வந்து எவ்வளவு தரவுகள் இருக்கிறதோ அந்த தரவுகளை ஆதாரமாக கொண்டு அவங்க ஹைபோதேசிஸ் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, ஏன் வந்து மனிதன் வந்து ஏன் ஆப்பிரிக்காவில் தான் தோன்றி இருக்க வேண்டுமா, ஏன் வேற இடத்துல தோன்றி இருக்கக்கூடாதுன்னா தோன்றி இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு இல்லை. ஏன்னா போர்னியோ ஃபாரஸ்ட்ல எல்லாம் தோன்றி இருக்கலாம்னு பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஆதாரம் நமக்கு கிடைக்கும். இது வரைக்கும் கிடைத்த ஆதாரங்கள் அனைத்தும் ஆப்பிரிக்கால இருந்து வந்த அந்த மைக்ரேஷனை பத்தி தரவா இருக்கு. அப்ப அதைத்தான் வந்து அறிவியல் நம்பும். நாளைக்கு நீங்க கொண்டு வந்து தமிழகத்துல இருந்து போனான் அப்படின்னு நீங்க வந்து அறிவியல் பூர்வமாக சொன்னா அறிவியல் ஏற்றுக்கொள்ளும். ஆனா அதற்கான ஆதாரம் நம்மகிட்ட என்ன ஒரு அடிப்படையா சொல்றது, இதோட முடிச்சிடுறேன். அடிப்படையா சொல்றது என்னன்னா, தமிழ்கிட்ட ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு. இவனுக்கு வந்து உழைக்கணுங்கிற இதே கிடையாது. இருக்கிறத வச்சு இவனுக்கு, ஏன்னா இவனுடைய ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா ஒப்பீனியன்ஸ் அபிப்பிராயங்களை வச்சே இவன் பில்ட் பண்றான். ஆதாரங்களை வச்சு இவன் வந்து பில்ட் பண்றது. அப்ப அப்படி இருக்கிற பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இவன் நிறைய உழைச்சு, இப்ப ஏன் நம்ம வெள்ளைக்காரனையே நம்பி இருக்குன்னா அவங்க உழைக்கிறாங்க. உழைச்சு இப்ப உதாரணமா ப்ரொஃபசர் பிச்சப்பனுடைய ரிசர்ச்ல வந்து 10,000 சாம்பிள்ஸ் எடுத்து அதுல இருந்து அந்த டேட்டாவை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்ல மிரண்டுட்டேன் நான். அவ்வளவு அதை வந்து அந்த பிழிஞ்சு எடுத்து சாரத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உழைப்பு நம்மகிட்ட இல்லை. அந்த உழைப்பு வரணும். அந்த உழைப்பு என்னைக்கு வந்து தமிழ்கிட்ட வருதோ, சளைக்காம இவன் செய்யறானோ, தென் he will lead the world. அதற்கான இதை வந்து இன்னும் வந்து ஒரு நம்ம அகாடமிக், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகாடமிக் வந்து இன்னும் அந்த அந்த ரிகர் வரல. அந்த ரிகர்னஸ் வந்து ஒரு செய்யணும், கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஈஸியா இருக்கிறத வச்சுட்டு ஏதாவது சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு போலாங்கிற மாதிரி இருக்கே தவிர, யாராவது ஒருத்தங்க சாப்பாடு விடுவாங்க நம்ம சாப்பிட்டு போலான்னு இருக்கே தவிர, நம்ம அதை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து இல்லாம இருக்கு. இது நம்ம அப்படி சொல்ல முடியாது. கடுமையா உழைக்கிற பேராசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா? சாருடைய பல்கலைக்கழகங்களே நிறைய ஆய்வுகள் வெளிவந்துட்டு இருக்கும். நிச்சயமா நம்ம அதான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுக்கு நான் கொஞ்சம் பதில் சொல்றேன். இதுல வந்து பல்கலைக்கழகங்கள் அதே போல கல்லூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம். ஹிஸ்டரியை பொறுத்தவரையும் நான் வந்து சொல்றேங்க. பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பல்கலைக்கழகங்கள்ல இண்டிபெண்டா ஆய்வுகள் வந்து செஞ்சு அவங்க ஒரு கூட்டம் வந்து நல்லா உருவாக்கி வச்சிருக்காங்க. கல்லூரிகள்ல அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஆனா இன்றைக்கு தான் இந்த 10 வருஷங்களாக தான் கல்லூரிகள்ல வந்து நிறைய கல்லூரிகள் வந்து தோன்றி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 170 கல்லூரிகள் வந்து தோன்றி இருக்குது. இப்போ ஆய்வுகள் வந்து பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதெல்லாம் தெரியாது. ஆனா ஆஃப்டர் கீழடிக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற வரலாற்று பேராசிரியர்களிடையே ஒரு எழுச்சி வந்து உருவாகி இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. ஒரு 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 எண்ணம் வந்து உருவாகி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கான அந்த வசதிகள் இல்லை. இப்போ நீங்க வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மற்ற பல்கலைக்கழகங்கள நீங்க வந்து தொடர்புகளை வச்சுக்கலாம். நீங்க வந்து மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டுக்கலாம். எங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து இங்க இருக்கிற பேராசிரியர்களுக்கும் சரி, இங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கும் வந்து கிடையாது. இப்போ கல்வி முறையில கொஞ்சம் மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. இனிமேல் வந்து அடுத்த 5 ஆண்டு காலங்களில் இந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப அருமையா வந்து வந்துடும். அப்படி வரும் பொழுது அந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து போட்டுக்கிட்ட பின்னாடி இங்க இருக்கிற ஆய்வாளர்களை விட மிக சிறந்த ஆய்வாளர்கள் இல்லை என்று நிரூபிக்கிற அளவுக்கு வந்து இங்க வந்து ஆய்வாளர்கள் இருக்காங்க. அதை நாங்க வந்து மறுக்க முடியாது. அவர்களுக்கான வழிகாட்டிகள் வந்து எங்களுக்கான வழிகாட்டிகள் வந்து இமேஜினரியா இருந்தவங்க தானே இருக்காங்க.
எங்களுக்கான வழிகாட்டிகள் ஒரு சயின்டிபிக்கா அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து சயின்டிபிக்கா நிரூபிச்ச பின்னாடிதான் நாங்க சயின்டிபிக்கா நிரூபிக்கணுன்றதுல வந்து வேகமா இருக்கோம். இங்க ஒரு நாகரிகமே இருந்திருக்குது, விட்டுட்டுமே அப்படின்ற ஒரு சுயபெருமை பேசல, கற்பனைகளை கட்டி வைக்கல. இங்க இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது, நம்ம இந்த விஷயத்த வந்து வெளி உலகத்துக்கு சொல்லலையே, ஏன் ஹிஸ்டரியில உலக நாகரிக வரலாற்றுல எடுத்துட்டு சொல்லவே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இப்ப நம்மலாம் என்ன, நம்ம முன்னோர்கள் என்ன தவறுகள் செஞ்சிருக்காங்க, நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு போகணும்ன்ற ஆதங்கள் இப்ப எங்களுக்கு இருக்கு. இல்ல நான் பாராட்டுறேன். அதாவது வந்து சுபாஷ் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். மிகச்சிறந்த ஆய்வாளர்கள் இருக்காங்க, அவங்களை நம்பித்தான் இருக்கு. என்னன்னா நீங்க சொன்னது ரொம்ப முக்கியம். அதாவது கடந்த 10 வருடங்களாகத்தான் இந்த தமிழகத்துல இந்த ஒரு எழுச்சி நடந்துட்டு இருக்கு. இது பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் மேல கொண்டு போகணும். உதாரணமா வந்து ஐவிசி இருக்கு பாருங்களா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல உலக அளவுலயுமே வந்து செய்த இதுல, அதாவது வந்து ஏன்ஷியன் டிஎன்ஏ அனாலிசிஸ் மாட்டாங்க. ஏன்ஷியன் டிஎன்ஏ அனாலிசிஸ் ரொம்ப சிக்கல். நீங்க கூட அழகா சொன்னீங்க, எத்தனை தாவரங்கள் இருந்தது என்னங்கிறது கீழடியில, அதெல்லாம் ஏன்ஷியன் டிஎன்ஏ. இந்த ஏன்ஷியன் டிஎன்ஏ அனாலிசிஸ்ல ஒரு 400 சாம்பிள்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. அதுல ஒரே ஒரு சாம்பிள் தான் ஐவிசி. அந்த ஒரு சாம்பிளை வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம ஐவிசி மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க சிந்து சமவெளி மக்கள், இதை பூரா அந்த ஒரே ஒரு சாம்பிளை வச்சு ராத்திகடியில செஞ்ச விஷயம். கரெக்ட். இது எவ்வளவு நான் சயின்டிபிக்கா இருக்கு பாருங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாம்பிள் இல்லையானா பாகிஸ்தான்ல இருக்கு, இந்தியால இருக்கு. இப்ப ஆதிச்சநல்லூரை பத்தி சொன்னீங்க ரொம்ப அழகா. அந்த ஸ்கல்ஸ் இருக்கு, அது ஒரு காஸ்மோபாலிட்டன் லிவிங் அங்க இருந்திருக்கு. அதுக்கு மேல அதை பத்தி நம்ம பேசுறதே இல்லை, அதை ஆய்வு செய்யறதே இல்லை. இப்ப இந்த கீழடி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அதாவது வந்து ஏன் நீங்க மத்திய அரசையே நம்பி இருக்கீங்க, அவங்க அகழ்வாராய்ச்சி செஞ்சாதான் உண்டா, ஏன் உங்களுக்குன்னு ஒரு துறை இருக்கு இல்லையா, நீங்க ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். தமிழ் பறக்க இது நடந்துருச்சு, நாங்க சொன்னது நடந்துருச்சு. நடந்து இப்போ ஒரு பயங்கர விழிப்புணர்ச்சி வந்துட்டு இப்ப வந்து முதல்வர்ல இருந்து எல்லாருமே வந்து இதை பற்றி பேசக்கூடிய ஒரு அளவுல வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். தற்பெருமையை நான் சொல்ல இங்க கொஞ்சம் குறுக்கிடுறேன் ஐயா. சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற வரலாற்று ஆசிரியர்களிடையே ஒரு சயின்டிபிக் அப்ரோச் வந்து ஒரு பெரிய ஒரு உணர்வுபூர்வமா உலக அளவுல வந்து நம்ம வரலாற்றை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிற வரலாற்று ஆசிரியர்களுக்கு அந்த உந்துதலை உருவாக்கியவர் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணா. இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக நம்ம வந்து ஒரு கோரிக்கையை வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு கன்வே பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போராடிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. உங்களுக்கு வந்து சொல்ல தெரியணுமா என்னவோ, அவருடைய கைடே நான் தான், அவருடைய பிஹெச்டி கைடு நான் தான். நான் போராடிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்தியாவுடைய டைரக்டரா வந்து ஆயிருக்காரு, ஏஎஸ்ஐனுடைய டைரக்டர் ஆயிருக்காரு, எஸ்கவேஷன் பிரான்ச்சுக்கு வந்து டைரக்டர் ஆயிருக்காரு. நீங்கள்லாம் வந்து பேசணுன்றதுக்காக ஒரு விஷயத்த இந்த இது மூலமா நான் வந்து வைக்கிறேன். என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆற்றங்கரை பகுதிகளையும் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து செய்யணுன்ற ஒரு கோரிக்கையை நீங்க இந்த இதுல இருந்து வந்து ஒரு மூமெண்டா எடுத்துட்டு போனீங்கன்னா கூட பெட்டரா இருக்கும். நிச்சயம். எல்லா ரிவர்ஸையும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஒரே ஒரு வைகை நதியை மட்டும்தான் அவங்க எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 295 சைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து 100 சைட்ஸ் வந்து லிவிங் ஹேபிடேஷன் சைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற ஆறுகள் இருக்கு. இன்னும் காவிரியை வந்து சுத்தமா நம்ம ஒரு சின்ன டச் கூட பண்ணல. கொசஸ்தலை ரொம்ப பழமையான கொசஸ்தலை இருக்கு. அதுல ரொம்ப அற்புதமான பிரமிப்புகள்லாம் வந்து ஏற்பட அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணா ரொம்ப பெரிய பிரமிப்புலாம் வந்து வரும். இப்போ 3 வருஷம் அவர் வந்து அதுல இருப்பாரு. இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க தமிழ்நாடு அரசுக்கும், ஏன்னா நான் தமிழ்நாடு அரசுல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு அரசு ஊழியனாக வந்து இருந்தாலும் நீங்க தமிழ்நாடு அரசுக்கும் நிச்சயமா சொல்லலாம் சார். 3 விஷயத்தை நாங்க சொல்லி முதல்ல அவங்க தமிழ்நாடு தொழில்துறைக்கு அனுப்பியிருந்தோம் சார். ஒண்ணு வந்து இந்த ஆறுகள், ஆற்றுப்படுகைகள், அப்புறம் கடலோர இருக்கு இல்லையா, இப்ப நாகப்பட்டினம், இப்ப சட்ராஸ், இது என்ன சொல்றது, பழவேற்காடு, புலிக்கட், இந்த பகுதிகள், அப்புறம் வந்து இந்த மேற்கு மலை தொடர்ச்சி அந்த பகுதிகள், குகை பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளையும் அகழாய்வு செய்யணும்னு நாங்க ஒரு இது கோரிக்கை வச்சிருந்தோம் முதல்ல. இப்ப நீங்க சொல்றதுனால திரும்பவும் ஒரு கடிதம் ஒண்ணு அனுப்பலாம். ஆற்றுப்படுகைகள் அத்தனையிலும் வந்து அகழாய்வு செய்யறதை நாங்க வந்து கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல அவர் இருக்காரு. ஆமா அவர் தமிழ்மரபு அறக்கட்டளைக்கு நல்ல நண்பர் தான், எங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் தான். அதனால அடிக்கடி நம்மளோட நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறவங்க கூட. அதனால தாராளமா நம்மளால் முடிந்ததை செய்வோம். ஏன்னா அவரும் எளிய மனிதர், எல்லாரிடமும் வந்து தன்னால் முடிஞ்சதை செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான். நிச்சயமா நம்ம கேட்டு பார்ப்போம், அது தவறு இல்லை. அது நல்ல ஒரு கேள்வி, ஒரு விஷயமா தான் வந்திருக்கு இன்னைக்கு ஒர்க் ஷாப்ல. தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மூலமா கேட்கணும்.
ஆமா உண்மை. இதுல கடைசியா ஒரு பாயிண்ட் தமிழக அறக்கட்டளை தொடர்ந்து செய்யறாங்க, செய்ய போறாங்க. இன்று இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாம் ஐயோ, நினைக்கிறோம். ஒரே ஒரு பாயிண்ட் பாவம், அவரு கொஞ்சம் கொடுங்க இறைவாணி, கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் கொடுங்க, ஒரு நிமிஷம் தாண்ட இறைவாணி, ஒரே ஒரு பாயிண்ட். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்க பேசிட்டு இருக்கிற போது இந்த கொரிய தமிழ் தொடர்பா நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். ஏன்னா இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இன்னும் வரல. இப்ப நான் 8 வருஷம் நான் கொரியால இருந்ததுனால வந்து தமிழுக்கும் உள்ள தொடர்பு எப்படி வந்து அவங்க எழுத்து வடிவம் வந்து நெடுங்கணக்கை பின்பற்றி இருக்கு இதுவரைக்கும் யாருமே சொல்லல. இதெல்லாம் வந்து நாங்க முன்னெடுத்துட்டு ஏகப்பட்ட ஆதாரங்கள் வச்சு தமிழ் மரபு அறக்கட்டளை ஒரு நூல் ஒன்று வெளியிட்டிருக்கேன். இப்ப இதுல நான் தனிப்பட்ட அளவுல பண்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. தஞ்சை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அவளை வந்து கொரியாக்கு அனுப்பிச்சு இந்த ரிசர்ச்சை பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதே போல இப்ப ஒரு போன மாதத்துல இன்னொரு பொண்ணு வந்து என்னுடைய இந்த இதை பத்தி பேசுறதுனாலதான் இந்த அவேர்னஸ் வருது. அந்த பொண்ணு வந்து நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எனக்கு கைட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணுவோட இது என்னன்னா, இவங்க சொன்ன வெறும் அந்த சமீபியூசாங்கிற அந்த ஒரு கதை, இட்ஸ் அ ஃபோக்லோர். இதை மட்டும் நம்பிட்டு இருக்காம நம்ம ஜெனடிக்ஸ் பண்ணணும். உடனே அவங்கள வந்து ஏன்ஷியன் டிஎன்ஏ லேபுக்கு நான் கொண்டு போறேன். ஓகே, இப்ப நேற்று வந்து பேராசிரியர் பிச்சப்பனோட நான் பேசியிருக்கேன். அப்போ வந்து அவங்க வந்து இப்ப வந்து டேட்டா இருக்கு, பெரிய லார்ஜ் டேட்டா செட் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா மைனிங் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வேணும். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே கொரியாவில் இந்த கிம் கிளான்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய டிஎன்ஏ அந்த கம்ப்ளீட் ஜீனோம் வந்து அதை எடுத்துட்டு, அதே போல வந்து இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அந்த இதில் தமிழகத்துல என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, எந்த ஜாதி என்ன, நான் வந்து பாண்டிய வம்சம் வேணும் அப்படின்னா பாண்டியர்கள்னா யாரு? இப்போ பாண்டியர்கள்னு பார்த்தா நாடார்களுக்கும் பாண்டியருக்கும் தொடர்பு இருக்கு. அதே போல தலித் மக்கள், ஏன்னா நம்ம ஜாதியே புரிஞ்சிருக்கோம், நம்ம என்ன பண்றது அப்படித்தான் அமைப்பு இருக்கு. ஆனால் இந்த ஜாதிக்குள்ள போய் தான் நம்ம ஜெனடிக் ஸ்டடிஸ் பண்ண வேண்டும். அப்ப இதை எடுத்து நம்ம வந்து இதை கம்பேர் பண்ணி இதை பண்ணணுங்கிற ஒரு பெரும் முயற்சியில நான் இறங்கியிருக்கேன். இதெல்லாம் நடந்ததுன்னா ஆதாரபூர்வமாக வந்து, ஏன்னா டோட்டலி நீங்க பாத்தீங்கன்னா ஜெனடிக் டோட்டலி அன்ரிலேட்டட். கொரியால இருக்கிறதுக்கும் தமிழனுக்கும் வந்து டோட்டலி அன்ரிலேட்டட். ஆனா கனெக்ஷன் இருக்குன்னு கல்ச்சுரலா நமக்கு தெரியுது, பண்பாட்டு அளவுல நமக்கு தெரியுது, மொழியியல் வழியா தெரியுது. அப்ப எங்க போச்சு? அப்ப எங்க தர்மஸ்தி? ஏன்னா அங்க வந்து ஒரு கிம்பியோங்கோ சொல்றாரு, நான் இந்த ஆய்வுக்கு வந்தது காரணமே என் தோல் வந்து கருப்பா இருக்கு, நான் மிச்ச கொரியன்ஸ் மாதிரி இல்லை, என் தோல் கருப்பா இருக்கு, இந்த கருப்பு நிறம் வந்து எனக்கு வந்து இந்தியால இருந்து வந்திருக்குன்றாரு. அப்போ தட் இஸ் ஜெனடிக்ஸ். இப்போ அந்த ஜெனடிக்ஸை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணணும். ஒரே ஒரு ஆய்வு தான் திரும்ப நேஷனல் சோல் நேஷனல் யூனிவர்சிட்டியில பண்ணது. அதுவும் வந்து காட்டுது சவுத் ஏஷியால இருந்து தான் இந்த அம்மா வந்திருக்கணுங்கிற அளவுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது. அது மட்டும்தான். நம்ம நிறைய பண்றதுக்கு இருக்கு, ஆர்வம் மைண்ட் இருக்கு. வந்து இங்க உள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் வந்தா கைட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம், கனெக்ஷன்ஸ் நாங்க பண்ணிக்கிட்டோம். ஓகே, இன்னும் நிறைய செஞ்சா வந்து நீங்க சொல்றது எனக்கு நான் ஒரு பயங்கரமான தமிழ் பெருமை எனக்கு ரத்தத்துல ஊறி இருக்கு. எனக்கு என்னுடைய இனம் வந்து ஒரு பெரிய இனம்னு சொல்றதுல எனக்கு நிச்சயமா சந்தோஷமா இருக்கும். ஆனா அதற்கு வந்து ஆய்வுபூர்வமா செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு. தேங்க்யூ. நன்றி ஐயா. சாரிமா, தேங்க்யூ. நல்ல கலந்துரையாடல். கலந்துரையாடல் தான் இருந்தா நான் நிறைவு செய்துக்கலாமா மேம்? நம்ம கடைசியா அந்த அறிவிப்பை சொல்லிடுங்க, குடியம்கான அறிவிப்பை சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுங்க. நம்ம வரக்கூடிய 22ஆம் தேதி சென்னையில கோயம்பேடுல இருந்து குடியம் மலைப்பகுதிக்கு வந்து நம்ம பயணம் போறோம். விருப்பம் உடையவங்க இப்ப வந்து சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க, இல்லைனாலும் முகநூல் பதிவுல அதற்குரிய ஃபார்ம் இருக்குது, நீங்க ஃபில்அப் பண்ணி விரைவா சேர்ந்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு எண்ணிக்கைன்றத நிறைவு செய்யப்படும். பயணத்திற்கு தயாராங்க. ஏன்னா ஏற்கனவே இன்றைய உரையோட தொடர்புபடுத்தி சொல்லணும்னா தேடணும் அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐயா எடுத்தோன்னே சொன்ன ஒரு முக்கியமான நம்முடைய தேடலும் தொடர் கண்டுபிடிப்புகளும் தான் அந்த நம்ம பண்பாட்டையே ஒரு நாகரிகத்தை உருவாக்குச்சுன்னு சொன்னாரு. அதனால நம்மளும் குடியும் பயணத்துல கலந்துக்குவோம், தேடுவோம், அங்க கிடைக்கிற தகவல்களை திரட்டி அவ்வப்போது அங்க நம்ம பதிவு செஞ்சோம்னா எல்லா பக்கமும் கருத்துக்களை கொண்டு சேர்க்க முடியும், ஆய்வுகளும் தொடரும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. அதனால தமிழ் மரபு அறக்கட்டளையோட இணைந்து பயணத்திற்கு வந்து சிறப்பு செய்யுங்க. நீங்களும் இது ஒரு பாடமா இல்ல பயணமா இரண்டுமாகவும் அமைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். நன்றி. இன்றைய நிகழ்வுக்கான நன்றி உரை சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா மாரப்பன் ஐயாட்ட நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பேசி ஒப்புதல் வாங்கிட்டேன். முதல்லயே சரிமா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பேசலாம், அவ்வளவுதான். அப்ப ஒத்துக்கொண்டவர் இன்ன வரைக்கும் நம்மளோட ஏந்து எப்பயுமே ஒரு பதில் சொல்லக்கூடியவராக, கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்காரு. இன்று அவருடைய உரை எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொன்னா நம்ம இணைந்து செய்யணும். அது இணைந்து செய்யக்கூடிய அந்த செயலை
அறிவியல் முறைப்படி செய்து அந்த ஆய்வுகளை பதிவு செஞ்சோம்னாதான் அது பதிவாக்கப்படும் அப்படின்றத ஒரு உண்மையை வந்து ஐயா உணர்த்திருக்காங்க. ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. தமிழ் மரபு அறக்கட்டளை ஏற்கனவே நிறைய பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களையும் வேண்டுகோளையும் கட்டாயம் பதிவு செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே இதோட நோக்கமே என்னன்னா நிறைய பயணம் செய்யணும், அதை ஆவணப்படுத்தணும், அதை வரும் தலைமுறைக்கு கொண்டு செல்லணும். அதே நேரத்தில் நீங்க உரையிலேயே சொன்னீங்க, இப்பதான் ஆய்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அது உண்மை. ஏன்னா நானும் ஒரு கல்லூரியில பேராசிரியர் பணியாற்றக்கூடிய சூழல், நம்முடைய இடர்பாடுகள் நமக்கு தெரியும். அதே நேரத்துல நம்ம ஆர்வத்தை விட்டு கொடுக்காம தொடர்ந்து பயணிச்சோம்னா நம்ம வெற்றியை நோக்கிய பயணமாக இது அமையுன்றதுனால ஐயாவிற்கும் பங்கேற்று சிறப்பு செய்த பங்கேற்பாளருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியாக குடியம் பகுதியில சந்திப்போம் நினைக்கிறேன். நேரடியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார், மாரப்பன் சார், ரொம்ப நன்றி. நன்றி.